ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப் சைட் கூட்டம். நான் தான் உங்க ஸ்ரீராம். என் கூட பிரணவ் ஜாயின் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட தூசி தட்டி இந்த சேனலை திறந்து இந்த ஓகே இதுதான் இப்படிதான் இருக்கும் போல ரொம்ப நாள் கழிச்சு வீடியோ பண்ணா அப்படின்னு வந்து ஒரு 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 இதுலதான் நாங்க உட்காந்துருக்கோம். இப்போ கூட ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தோம். கடைசியா வந்து ஒரு 12 நாளைக்கு ஒரு 13 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த நியூ காசில் ரிவ்யூவும் அந்த கடைசி மேட்சோட ரிவ்யூவும் அதுவே நாங்க மேட்ச் இன்னைக்கு தான் போட்டோம் வீடியோவை. ஸோ இந்த மாதிரி ரொம்ப ஒஸ்டா போய்கிட்டு இருக்கிற சுச்சுவேஷன்ல பேசிட்டு இருந்தோம். 12 நாளைக்கு முன்னாடி தான் போட்டிருக்கோமா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப வருஷம் ஆன மாதிரி எனக்கு வீடியோ பண்ணி ஒன்னா உட்காந்து ஃபுட்பால் பேசியே வந்து கிட்டத்தட்ட ஒரு என்னப்பா அது ஒன் எட்டர்னிட்டி லேட்டர் அந்த மாதிரி தான் இருக்கு எங்களுக்கு வந்து. நீங்களும் நிறைய பேர் வந்து மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க ஒரு இந்த மாதிரி ஒரு 2 பசங்க 3 பசங்க வந்து பேசிட்டு இருப்பானுங்களே எங்க போனானுங்க அப்படின்னு நீங்க வந்து மறந்துருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு பயத்துலதான் ஐயோ இதுக்கு மேல வந்து விட முடியாது அப்படின்னு சொல்லி வந்துட்டோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுக்கு மேல வந்து இந்த மாதிரி ஒரு இன்கன்சிஸ்டண்டா இல்லாம இதோட கொஞ்சம் பெட்டரா இருக்க ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு வந்து ஒரு ப்ராமிஸோட வந்து நான் வந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு இருக்கோம், அதை வந்து பிரேக் பண்ணிட்டு இருக்கோம், அது வேற விஷயம். திருப்பி எதனா பண்ண போறீங்க அப்படின்னு நீங்க கேட்காதீங்க தயவு செஞ்சு. பட் ஆனா கண்டிப்பா வந்து இனிமே வந்து இன்னும் கொஞ்சம் பிளான் பண்ணி கொஞ்சம் ஷெட்யூல் ப்ராப்பரா போட்டு கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருப்போம் அப்படின்னு வந்து பேசியிருந்தோம். அதே மாதிரி நாங்க வராத நேரத்துல இன்டர்நேஷனல் பிரேக்கும் வந்து எங்களை காப்பாத்துறதுனால சரி ஓகே எதுவும் பெருசா கண்டென்ட்டும் இல்ல மேட்ச் இல்ல அதனால பேசல அப்படின்னு சொல்லி ஊழல் விட்டு ஏமாத்திடலாம்னு பார்த்தோம். ஆனா எங்களோட மனசாட்சி எங்களை தட்டி கேட்டுருச்சு. அதனால வந்து இதுதான் நிதர்சனமான உண்மை. ஏன்னா வந்து ஐபிஎல்லும் போயிட்டு இருக்கிறதுனால நானும் பிஸியா இருக்கேன். பிரணவும் வந்து ஆபீஸ்ல வந்து கொஞ்சம் பிஸியா இருக்கான். ராகவ் வந்து சுத்தி சுத்தி அடிக்குது அவனை வந்து. அவன் வந்து யூஎஸ்ல வந்து அவன் பயங்கர பிஸியா இருக்கான். அதனாலதான் இன்னைக்கு அவனால வர முடியல. வித் தட் அவுட் ஆஃப் த வே இன்னைக்கு என்ன பேச போறோம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பேசல இத்தனை நாளா அப்படிங்கறத பத்தி பேச போறோம் கண்டிப்பா. என்னென்ன நடந்தது நம்ம வராத நேரத்துல, பார்சலோனா பத்தி என்ன நடந்துட்டு இருக்கு, என்னென்ன நியூஸ் போயிட்டு இருக்கு, என்னென்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பேசிட்டு அதுக்கப்புறம் நிறைய இன்ஜுரி கன்சர்ன்ஸ் வந்திருக்கு நமக்கு வந்து அது என்ன அப்படிங்கறத பேசிட்டு அட்லெட்டிகோ மட்ரிட் வரானுங்க, சிமியோனே நம்மள வந்து பால் பண்றதுக்கு வரானுங்க. அதை பத்தி தொடர்ந்து 3 மேட்ச் அவங்களை ஆட போறோம். தொடர்ந்து இல்ல அந்த ஒரு செக்மெண்ட்ல ஒரு 3 மேட்ச் அவங்களை ஆட போறோம். அதை பத்தி எல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு என் கூட வந்து திரும்ப சொல்ற மாதிரி பிரணவ், வெல்கம் பேக். எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு வந்ததுனால பேச்சு வருமாவே அப்படின்ட்டு ஒரு டவுட் இருக்குது. நீ சொன்ன மாதிரி தூசி எல்லாம் தட்டி இப்பதான் வந்துட்டு நான் இந்த ஹெட்ஃபோன்ஸே ரொம்ப நாள் கழிச்சு என் பேக் விட்டு எடுத்தேன். சத்தியமா பேசிக் தேடி எடுத்து ரொம்ப அநியாயத்துக்கு மேட்ச் வேலை ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு, ஐபிஎல் வேற நடந்துட்டு இருக்கு. இப்ப கூட முன்னாடி மேட்ச் போட்டு தான் உட்காந்துருக்கேன். ரோஹித் சர்மா வேற பேட்டிங் ஆடுற அப்படி, அதனால மேட்சையும் மிஸ் பண்ண முடியாது, வீடியோவையும் மிஸ் பண்ண முடியாது. ரொம்ப அநியாயத்துக்கு அந்த கலகலப்பு படத்துல சொல்ற மாதிரி வந்தா எல்லாம் ஒன்னா வருது, இல்லைன்னா ஒண்ணுமே வராதுங்கிற மாதிரி ஒரு நிலைமையில உட்காந்துருக்கேன். வந்தா ரொம்ப வந்தாலும் ரொம்ப அதிகமா வந்துடுறானுங்க. திக்குமுக்காட வச்சிடறானுங்க. அதான் இன்னைக்கு எத்தனை மேட்ச் பாரு. இந்த மும்பை டிசி மேட்ச் இதுக்கு நடக்கும் போதே லிவர்பூல் சிட்டி மேட்ச் இருக்கு. ஈவினிங் வந்து குஜராத் ராஜஸ்தான் மேட்ச், நைட்டு செல்சி மேட்ச், 12:30 மணிக்கு அட்லெட்டிகோ 12:30 மணிக்கு அட்லெட்டிகோ பார்சலோனா மேட்ச். ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல, அப்படியே வீடியோ போலாம். இல்ல 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 இப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆகிறேன். இன்னைக்கு நைட்டு தான் நம்ம மேட்சா? இன்னைக்கு நைட்டு தான் நான் நினைச்சிட்டு இல்லையா? நாளைக்கு நைட் இல்லையா? நான் நாளைக்கு நைட்டு நினைச்சிட்டு இருக்கேன்டா. இல்ல இன்னைக்கு நைட்டு. அதனால தான் நேத்திக்கு பிரஸ் கான்ஃபரன்ஸ் நடந்துச்சு. நாளைக்கு இந்த நைட் ரீல் எல்லாம் வரும்ல, ஒரு பையன் வந்து எல்லா நியூஸும் அப்டேட்டடா இருப்பான். எல்லாம் எப்ப மேட்ச் நடக்குது என்னன்னு பாத்துக்கிட்டே இருப்பான். ஐயோ இன்னும் ஒரு வாரம் இருக்கா மேட்சுக்கு, ஐயோ இன்னும் 10 நாள் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணா அந்த பையனுக்கு வந்து ஓ இன்னைக்குதான் மேட்ச் நடக்குதானே தெரியாது. அந்த மாதிரி வாழ்க்கை போட்டு அடிக்கல. அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல தான் நான் இருக்கேன். இப்போ இன்னைக்குதான் மேட்ச்ங்கிறதே நான் இப்பதான் ரியலைஸ் பண்றேன். நாளைக்கு நினைச்சிட்டு இருந்தேன் ஆக்சுவலா. பட் யா, வித் தட் செட் இதுக்கு மேல வந்து எந்த லேட்டும் வேணாம். டக்கு டக்குன்னு இந்த என்னென்ன முடிஞ்சது அப்படிங்கறத பத்தி பேசிடுவோம். நம்ம ரெக்கார்ட் பண்றது ஓகே, அவர் வந்து மேட்சுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணும். அங்கதான் வந்து அவரை வந்து இப்ப தட்டி எழுப்பி அவர் வேற அப்லோட் பண்ண சொன்னோம். அவன் பாட்டு மேட்சுக்கு அப்புறம் பண்ணிட போறான் போன வீடியோ மாதிரி. பட் யா, மக்களே அவங்களுக்கு தெரியாது ஒண்ணும் இல்ல. யூஸ்வலா வந்து இத்தனை நாளா வந்து அதிக ஆக்டிவா இல்ல அப்படிங்கறதுனால வந்து கொஞ்சம் ஆப்வியஸா வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்டும் குறைஞ்சிருக்கு. அதிகமா முன்னேற்றம் இல்லை. ஏன்னா வந்து நாங்களும் அதுக்கு என்னடா நீங்க பண்ணீங்க அப்படின்னு நீங்க கேட்பீங்க திரும்ப. அதுக்கு வந்து நாங்க தான் காரணம். இனிமே வந்து இன்னும் கன்சிஸ்டண்டா இன்னும் ஏன்னா வந்தாச்சு திரும்ப மெயின் மெயின் ஈவெண்ட் ஆஃப் த சீசன் வந்தாச்சு. சாம்பியன்ஸ் லீகா இருக்கட்டும், அந்த பிசினஸ் எண்ட் ஆஃப் த டோர்னமெண்ட் வந்தாச்சு, லீக்லயா இருக்கட்டும் இதுலயா இருக்கட்டும். ஸோ அதனால இன்னும் கன்சிஸ்டண்டா இருப்போங்கிறது திரும்ப சொல்லிட்டு உங்களோட கடமையான டூ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் அந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டே இருங்க. இன்னும் கொஞ்சம் கன்சிஸ்டண்டா இருப்போங்கிறத நான் மீண்டும் மீண்டும் ப்ராமிஸ் பண்றேன். அப்படி சொல்லிட்டு
ஃபர்ஸ்ட் ஒரு ஒரு பெரிய ஒரு நியூஸ் போயிட்டு இருக்கு பார்சலோனாவை பத்தி. அதை பத்தி அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன் நான் வந்து. பஸ்டோனி டு பார்சலோனா ஹியர் வி கோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து ஒரு ரூமரா போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஒரு கான்கிரீட்டா போகுதோ அப்படின்ற மாதிரி டவுட் இருந்தது. இப்போ ஃபப்ரிசியோவே சொல்லியிருக்கான். பிளேயர்ஸ் கேம்ப்ல வரைக்கும் பேசிட்டாங்க பார்சலோனா அப்படிங்கறத பத்தியும் பேசியிருக்காங்க. ஆஹ் இது 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 இந்த விஷயம் போயிட்டு இருக்கும் போதே டக்குனு என் ஆள் வந்து அவர் அரஹோ மொமெண்ட் போட்டு ரெக்கார்டு வாங்கிட்டான் இட்டாலிக்கு. எல்லாமே ஐயோ பொயட்டிக்கா இருக்கே, ஒரு நிஜமாலே வந்துருவான் போலயே அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பேச்சு போயிட்டு இருந்தது. இத பத்தி உன்னோட தாட்ஸ் என்ன? பஸ்டோனி டு பாஸா நடக்குமா இல்ல ஒரு ஒரு ஜஸ்ட் கிமிக் மாதிரி இருக்கா அவனுக்கு? எனக்கு வந்து இந்த ரூமர்ஸ் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சப்போ பஸ்டோனி எல்லாம் நீங்க சைன் பண்ண போறீங்களா, நடக்கிற விஷயமா பேசுங்கடா அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. பட் இந்த எனக்கு ரெண்டு விஷயமா தோணுது. இது ஒண்ணு சரியா, ஒண்ணு இன்டர்நேஷனல் பிரேக்ல எப்பவுமே நியூஸ் இல்லைங்கிறதுக்காக ஏதோ ஒன்றத்தை வச்சு நியூஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அந்த மாதிரி நிறைய நியூஸ் நடக்கும். ஃபெர்மினுக்கு வந்து யுனைடெட் 150 மில்லியன் தரேனானுங்க, கசாடோக்கு வந்து 100 மில்லியன் தரேனானுங்க அப்படின்ட்டு ஏதோ ஒரு நியூஸ் போட்டு இருப்பானுங்க. பட் இந்த தடவை டிஃப்ரெண்டா இருக்க விஷயம் என்னன்னா, நீ சொன்ன மாதிரி டயர் 1 சோர்சஸ் அதை கன்ஃபார்ம் பண்றாங்க. எல்லா டயர் 1 சோர்சஸ் வந்து அன்லெஸ் இட்ஸ் கான்கிரீட் பேச மாட்டாங்க. மேத்யூ மொரட்டோவா இருக்கட்டும், ஃபெப்ரிசியோ ரொமானோவோ இருக்கட்டும், எல்லாருமே வந்து அதை பத்தி கன்ஃபார்ம் பண்ணும்போது வந்து உண்மையிலேயே இவனுங்க வந்து பிஹைண்ட் த சீன்ஸ் ஒர்க் பண்ணிருக்கானுங்க போல பஸ்டோனியை சைன் பண்றதுக்கு. எனக்கு அது ரொம்ப ப்ளீசிங்கா இருக்கு. ஏன்னா அன்னைக்கு ராகவ் கூட ஒரு கேள்வி கேட்டான், இந்த சம்மர் வந்து உன்னால எய்தர் ஸ்ட்ரைக்கர் சைன் பண்ண முடியும் இல்ல சென்டர் பேக் சைன் பண்ண முடியும்னா நீ என்ன சூஸ் பண்ணுவேன்னு கேட்டான். எனக்கு வந்து சென்டர் பேக் தான் ப்ரையாரிட்டின்னு நான் சொன்னேன். ஸோ சென்டர் பேக்கை தான் ப்ரையாரிட்டைஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் பஸ்டோனி மாதிரி ஒரு பிளேயரை வந்து சைன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படிங்கிறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. 2022 வேர்ல்ட் கப்ல மெஸ்ஸி எப்படி வந்து குவார்டியோலோட பிரைஸ் டேக்ல இருந்து ஒரு 10 மில்லியனை குறைச்சானோ, அந்த மாதிரி பஸ்டோனி வந்து அவனே அவனோட பிரைஸ் டேக்ல இருந்து ஒரு 10 மில்லியன் குறைச்சிக்கிட்டான்னு தோணுது அந்த ரெட் கார்டுல. அல்டிமேட்டா எனக்கு பஸ்டோனி இங்க வர ரெடியா இருக்காங்கிறது வந்து நம்புற மாதிரி ஒரு விஷயமா இருக்கு. பட் இன்டர் எவ்வளவு பிரைஸ் கேட்பாங்கிறது வந்து 50 மில்லியன்லாம் டெஃபினட்டா கொடுக்க மாட்டானுங்கன்னு தோணுது. ஒரு 50 மில்லியன் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இப்ப இருக்கிற மார்க்கெட்ல வந்து. ஏன்னா ஒரு சாதாரணமான பிளேயரே நீ சொல்ற மாதிரி 40-50 ஈஸியா போயிட்டு இருக்கும் போது, பஸ்டோனி மாதிரி ஒரு பிளேயர் வந்து எப்படி 50 மில்லியனுக்கு அவனுக்கு கொடுக்க ஒத்துப்பானுங்க அப்படின்னு ஒரு கேள்வி இருந்தாலும், நம்ம கிட்ட 50 மில்லியன் இருக்காங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வியும் வந்து எனக்கு ஓடிக்கிட்டு தான் இருக்கு. ஏன்னா வந்து இல்ல நம்ம ஒரு 2 சீசன் முன்னாடியே ஆல்மோஸ்ட் ஒரு 54 மில்லியன் சைன் பண்ணோம். அதனால வந்துட்டு காசு இருக்கும் தான் எனக்கு தோணுது. பட் ஆப்வியஸ்லி இவங்க பேசுற மாதிரி ஆல்வரஸ் சைன் பண்றோம், பஸ்டோனி சைன் பண்றோங்கிற அளவுக்குலாம் அது வாய்ப்பே கிடையாது. ஐ திங்க் அதனாலதான் வந்து அந்த ஃபிஸ்னி கசலானியா அவன் பேரு, அவனோட லிங்க்ஸ் நிறைய போயிட்டு இருக்குன்னு தோணுது. எனக்கு என்னமோ வந்து ஒரு லெவன்டோஸ்கி சரி அதுக்கு வருவோம். ஒரு நல்ல சென்டர் பேக் சைனிங் பண்ணிட்டு ஒரு ஒரு டெவலப்மெண்டல் ஸ்ட்ரைக்கர் தான் சைன் பண்ணுவோம்னு தோணுது இந்த சம்மர். 70 மில்லியன் 75 மில்லியன் வரைக்கும் பஸ்டோனி எந்த பிரைஸ்க்கு வந்தாலும் ஐம் வில்லிங் டு டேக் இட். அவ்வளவுதான். 75 மில்லியன் வரைக்கும் ஐ வில் டேக் ஹிம். ஐ நோ இந்த சீசன் அவனோட ஃபார்ம் கொஞ்சம் இஃபியா இருந்திருக்கு. செகண்ட் திங் இஸ் இப்போ அவனோட இட்டலியில் அவனை போட்டு லெஃப்ட் ரைட் அண்ட் சென்டர் அடிச்சிட்டு இருக்கானுங்க அவன் பாஸ்னியா கூட பண்ண வேலைக்கு. பட் வாப்பா நாங்க அரோஜா வச்சிருக்கோம், எங்களுக்கு பாத்துக்க தெரியும், நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றோம்னு தோணுது. அதே மாதிரி இன்னொரு ஒரு விஷயம், நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, பிளேயர்ஸும் இந்த மாதிரி ஒரு ஒரு டாப் குவாலிட்டி டாப் டயர் பிளேயர்ஸுமே வந்து நம்ம ப்ராஜெக்டை வந்து பிலீவ் பண்றாங்க அப்படின்னு தெரியுது. ஏன்னா பஸ்டோனி மாதிரி ஒரு பிளேயர் வந்து அவனோட பீக் ஆஃப் ஹிஸ் கரியர்ல இருக்கான் இப்போ வந்து. அவன் வந்து ஏன்னா இந்த உலகத்துல பேசப்படுற ஒரு ஒரு சென்டர் பேக். ஏன்னா வந்து அவனை வந்து லிவர்பூல் வந்து டார்கெட் பண்றாங்க, ஒருவேளை வேண்டைக்கு போயிட்டா வந்து அவனை பார்க்கலாமா அப்படின்னு. பாயண்ட் வந்து டார்கெட் பண்றாங்க அவனை வந்து, இவனை வந்து நம்ம அடுத்த பேச எடுத்துட்டு போலாமா நம்ம டிஃபென்சிவ் யூனிட்ல அப்படின்னு. அப்படி இருக்கும் போது அந்த மாதிரி ஒரு பிளேயர், அந்த மாதிரி ஒரு கேலிபர்ல இருக்கிற பிளேயர் வந்து பார்சலோனாக்கு வந்து நான் வரத்துக்கு வந்து எனக்கு வந்து இஷ்டம் இருக்கு அப்படின்னு சொல்லும் போது, நம்ம கிளப் ஆஸ் அ ப்ராஜெக்ட் ஆஸ் அ ஒரு ஸ்ட்ரக்சரா வந்து கரெக்டா போயிட்டு இருக்கு. வாங்குறோமோ வாங்கலையோ அது ரெண்டாவது பட்சம், காசு இருக்கோ இல்லையோ அது ரெண்டாவது பட்சம், நெகோசியேஷன் எப்படி போகுது அப்படிங்கிறது அது ரெண்டாவது பட்சம். ஆனா வந்து ஒரு ப்ராஜெக்டா வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரக்சரல் ஒரு விஷயமா வந்து கிளப் இஸ் இந்த ரைட் வே அப்படின்னு வந்து எனக்கு தோணுது. அதே மாதிரி இந்த பிளேயர் வந்து ஏதாவது இப்போ எம்பாப்பே வந்து ரியல் மேட்ரிடுக்கு வரதுக்கு முன்னாடி எல்லாருமே சொன்ன விஷயம் வந்து டைமிங்லாம் தேவையில்லை, அவன் வந்தா கிளிக் ஆவான், அந்த மாதிரியான ஒரு பிளேயர். அந்த மாதிரி தான் நான் வந்து பஸ்டோனியை பாக்குறேன் டிஃபென்சிவ்ல இருந்து. பஸ்டோனி பார்சலோனாக்கு வரான் அப்படின்னா அது கன்ஃபார்ம் ஹிட், இப்பயே நான் எழுதி கொடுத்துட்றேன். அவன் வந்து சும்மா இந்த மாதிரி பட்டா பாக்கியம் பராட்டி லேக்கியம் பிளேயர்லாம் கிடையாது அவன் வந்து. ஏன்னா அவனை வந்து நம்ம பார்த்துருக்கோம் வச்சியா, என்னதான் வந்து அவன் இந்த மாதிரி ஒரு ரெட் கார்டு வாங்கினா அப்படின்னு சொன்னா கூட யாரெல்லாமோ யார் வாங்கல. நீ சொல்ற மாதிரி செர்ஜியோ ராமோஸே வாங்கியிருக்கான், மிகப்பெரிய கேம்லாம் ரெட் கார்டு வாங்கிட்டு வெளியே போயிருக்கான். ஸோ இட் ஹேப்பன்ஸ் டு எனி டிஃபெண்டர். அதுவும் இன்கேஸ் நீ டிஃபெண்டர் அப்படின்னாலே யூ ஆர் டெஸ்டின் டு டூ தட்.
அப்படி இருக்கும்போது அந்த பிச்சும் சரியில்லை அந்த பஸ்டோனியாவோட. ஏன்னா அவன் அவன் இன்டென்ட் பண்ண டேக்கிள்ல போல, அவனோட கரெக்டா வந்து ஸ்ட்ரைக் பண்ண முடியல அவனால வந்து. அதுக்கெல்லாம் நான் முட்டு கொடுக்க விரும்பல. ஏன்னா வந்து அவன் வந்து அதனாலதான் அவன் பண்ணிட்டான் அப்படின்னு நான் முட்டு கொடுக்க விரும்பல. ஜஸ்ட் சேயிங் வாட் ஹேப்பன். அப்படி இருக்கும்போது வரானோ வரலையோ, இந்த ஒரு சைனிங் நடந்தா ஒரு டீமையே எலிவேட் பண்ற ஒரு சைனிங்கா தான் நான் பாக்குறேன். அவன் வந்து அதே மாதிரி ஜெரார்ட் மார்டின் வந்து இந்த சைனிங்ல வந்து இன்க்ளூடட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அதுல பெருசா எனக்கு உடன்பாடு கிடையாது. அது வாய்ப்பே இல்ல, வாய்ப்பே இல்ல. ஆமா. ஸோ அதுல எனக்கு பெருசா உடன்பாடு கிடையாது. பட் பஸ்டோனி டு பார்சா அப்படின்னு பேசும்போது ஃபெப்ரிசியோ ரொமானோவே வந்து நான் சொன்ன மாதிரி சொல்லியிருக்கான், இந்த மாதிரி நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு. பிரைஸ் டேக் வந்து இன்னும் கிளியரா செட் பண்ணல இன்டர் வந்து. ஏன்னா வந்து தே ஆர் வெயிட்டிங் ஃபார் பார்சலோனா டு மேக் அ மூவ் அண்ட் டாக் டு இன்டர் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஹோப்ஃபுல்லி பார்ப்போம். அது நீ சும்மா எந்த லெவல் வரைக்கும் கொடுப்பேன்னு சொல்வேன்? ஃபர்ஸ்ட் திங் ஜெரார்ட் மார்டின் வந்து கன்ஃபார்மா எனக்கு சும்மா ஸ்மோக்குன்னு தான் தோணுது. அது வாய்ப்பே இல்ல ஆமா. ஜெரார்ட் மார்டின். பஸ்டோனி டு பார்சா தான் சொன்னல 75 மில்லியன் வரைக்கும் எனக்கு ஓகே. ஐ see him as a very good ஒரு சீலிங் ரைசர் பிளேயருக்கு வந்து நம்ம அந்த காசு பே பண்ணி தான் ஆகணும். நம்ம வந்து ஸோ 75 மில்லியன் ஆப்வியஸ்லி 75 மில்லியன் அப்ரைட் 75 மில்லியன் கட்ட போறது இல்லை, எல்லாம் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் வரப்போகுது. பட் 75 மில்லியன் வரைக்கும் ஐ வில் டேக் இட். நீ சொன்ன ஒரு பாயிண்ட், நீ வந்து கார்டியோல் வந்து ஒரு 10 மில்லியன் ஒரு 20 மில்லியன் வந்து கம்மி பண்ணான் மெஸ்ஸி வந்துன்னு சொன்ன இல்லையா? அப்படி கம்மி பண்ணியே மேன் சிட்டி வந்து பெய்டு 100 மில்லியன் ஃபார் 95 மில்லியன் கொடுத்தாங்க குவார்டியோலுக்கு வந்து. அது அந்த ஒரு ஸ்லம்ப் இருந்தாலுமே வந்து they were willing to pay 95 மில்லியன் ஃபார் தட், ஃபார் கார்டியோல் மாதிரி ஒரு பிளேயருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் குவார்டியோலை விட ஒரு 10% ஒரு ஹையர் சீலிங் இருக்கிற ஆள் பஸ்டோன். அப்படி இருக்கும்போது இட்டாலியன் சைட்ஸ் ஆர் நாட் வெரி, அவங்க வந்து ரொம்ப இந்த அவங்களுக்கு அதிகமா அந்த பேரம் பேசி அதிகமா விற்க தெரியாது. அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்கு. ஏன்னா குவார்டியோல் வந்தது ஜெர்மன் லீக்ல இருந்து வந்தான். அவனுங்க வந்து நல்லா விற்பானுங்க. தே ஆர் குட் செல்லர்ஸ். ஜெர்மன் டீம்ஸ்லாம் வந்து எல்லாருமே வந்து ஒரு 10 ரூபா ப்ராடக்டே வந்து 50 ரூபாய்க்கு வித்துட்டு போயிடுவானுங்க அவனுங்க வந்து. ஆனா வந்து இட்டாலியன் டீம்ஸ் பார்த்த அப்படின்னா அவங்க அந்த மாதிரி கிடையாது. தே ஆர் நாட் வெரி குட் செல்லர்ஸ். நல்ல ஒரு ப்ராடக்ட் இருந்தாலுமே வந்து அதை வந்து அதிகமா அவனுங்க அதை வந்து பெருசா இது பார்க்க மாட்டானுங்க. அப்படி இருக்கும்போது 70 மில்லியன் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப கம்மி அவனோட பொட்டன்ஷியலுக்கு. பட் 70 மில்லியன்லாம் கொடுத்தானுங்க அப்படின்னா கண்ணை மூட்டு நான் வாங்கிட்டு வந்துட்டே இருப்பேன். இல்ல இது நான் எப்படி பாக்குறேன் தெரியுமா? நீ ஆக்சுவலா நான் என்ன சொல்ல வந்தேன்னா அதுல பாதி சொல்லிட்டேன். லைப்சிக் வந்து தே ஆர் த கைண்ட் ஆஃப் கிளப், அவங்க வந்து சேலே பண்ண தேவையில்ல. அவனுங்க வந்து வெரி வெல் ரன் கிளப். அவனுங்களுக்கு வந்துட்டு ஸோ அவனுங்க வந்து அந்த லக்ஸரி இருக்கு அவனுங்களுக்கு, அந்த பிரைஸ் நேம் பண்றதுக்கு. நீ எனக்கு 95 மில்லியன் கொடு, நான் உனக்கு கார்டியோல் தரேன், இல்லை நான் கொடுக்க மாட்டேங்கிற அந்த லக்ஸரி இருக்கு. இன்டர் மிலான் வந்து ஒரு ஜென்ரலி சரியா கிளப்ஸ் அவங்களுக்கு விற்க தெரியாதுங்கிறத விட அந்த சேல் பண்ணுங்கிற நெசிட்டி அவங்களுக்கு எல்லா சம்மர்லயுமே இருந்திருக்கு. இன்டர் மிலான் வந்து ஆண்ட்ரே ஒனானா ஒரு வேற லெவல் சீசன் போட்டதுக்கு அப்புறம் 35 மில்லியனுக்கு அவனை வித்தானுங்க யுனைடெட் கிட்ட. ஆக்சுவலா ஏன்னா அவனுங்க அந்த டைம்ல தே நீடட் த சேல். அந்த மாதிரி அவனுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல தே நீடட் சேல்ஸுங்கும் போது இந்த சம்மர் நான் படிக்கிற வரைக்கும் என்னன்னா இன்டர் வந்து 100% ஒரு பெரிய சேல் பண்ணி ஆகணும். அப்படிங்கும்போது அந்த அளவுக்கு அவங்களால காலிங் பவர் இருக்காது. ஸோ நீ சொல்ற மாதிரி பஸ்டோனியோட வேல்யூ உண்மையிலேயே 90 மில்லியனா இருந்தாலும் அந்த 70 மில்லியன் 75 மில்லியன் அவங்களுக்கு இன்னும் பெருசா இருக்கும் தான் எனக்கு தோணுது. அதே மாதிரி அவங்க வந்து இந்த பிளேயர்ஸ் வந்து இந்த கொஞ்சம் அவங்களோட ஒரு விருப்பத்தையும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரியான ஒரு கிளப் தான் இன்டர் வந்து. அவன் வந்து பிளேயர் வந்து நான் வந்து பார்சலோனாக்கு போகணும்னு விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்றான். உன் கேஸ் அப்படின்னா வந்து ஓகே, உனக்கு வந்து இந்த டிசைர் இருக்கா, ஐ வில் ட்ரை டு ஹெல்ப் யூ அப்படின்ற மாதிரியான ஒரு டீம் தான் இன்டர் மாதிரியான கிளப் வந்து. பட் பார்ப்போம் மெட்டீரியலைஸ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கிறது வந்து. என்ன கேட்டா சான்ஸ் இருக்கு அப்படின்னா தயவு செஞ்சு போங்க. ஏன்னா வந்து வி நீட் அ பிளேயர், வி நீட் அ சிபி ஃபார் ஷுர். எனக்கு வந்து நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க, நிறைய பேர் வந்து இந்த பேசிட்டு இருக்காங்க. என்னோட இதையும் நான் சொல்றேன், நீ சொல்லு. இப்போ ஒரே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க நம்ம டீம்ல வந்து, உனக்கு வந்து இந்த சம்மர்ல வந்து இதர் ஒரு டாப் கிளாஸ் சிபி வரான் இல்ல ஒரு டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக்கர் வரான் அப்படின்னா நீ ஒருத்தன் தான் எடுக்க முடியும். யாரை எடுப்ப அப்படின்னு கேட்டா நிறைய பேர் வந்து டாப் கிளாஸ் ஸ்ட்ரைக்கரை சூஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து டாப் கிளாஸ் சிபி தான் வேணும். ஸோ நான் வந்து அதான் சூஸ் பண்ணுவேன். நீ எதை சூஸ் பண்ணுவேன்? நான் இதை அப்போதானே சொன்னேன், கன்ஃபார்மா வந்து சிபி தான் சூஸ் பண்ணுவேன். இது ராகவ் இதே தான் கேட்டான்ட்ட, நான் 100% சிபி தான் சூஸ் பண்ணுவேன். டவுட்டே இல்லை எனக்கு மைண்ட்ல. ஏன் நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அதுதான் நமக்கு தேவை. ஏன்னா வந்து இப்போ ஸ்ட்ரைக்கர்ல வந்து என்னதான் நம்ம பெராண்ட்ரோஸை போட்டு ஆடினாலும் 3 கோல் போடுறோம் அப்படின்னா அந்த கோல் 4-5 மாறும் ஒரு ஸ்ட்ரைக்கர் வரான் அப்படின்னா. அவ்வளவுதான் இருக்கே தவிர இந்த பக்கம் நம்ம கன்சீட் பண்றது வந்து இப்போ 1-2 கன்சீட் பண்றோம் அப்படின்னா பஸ்டோனி மாதிரி ஒரு பிளேயர் வரான் அப்படின்னா அது அப்படியே குறையும் 50%. அண்ட் நம்ம டீமையே நம்ம சொன்ன மாதிரி எலிவேட் ஆகும் அந்த ஒரு சைனிங் வந்து. ஏன்னா ஒரு ப்ராப்பர் லீடர் ஆகும் வந்து. ஸோ யா
அப்படி நான் இன்னொரு இருக்கும்போது விஷயமும் பார்ப்போம். சொல்லணும்னு நினைக்கிறேன். ம். பஸ்டோனி வந்துட்டு வரான் அப்படின்னா அவன் நல்ல டிஃபெண்டர் மட்டும் கிடையாது, அவன் நம்ம அட்டாக்கையும் இம்ப்ரூவ் பண்ணுவான். ஒரு ஜெரார்ட் மார்டின், ஒரு லெஃப்ட் ஃபூட்டட் சென்டர் பேக் வந்து ஜெரார்ட் மார்டின், வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு ஜெரார்ட் மார்டின், 2 பேரையும் நான் ஒரே லெவல்ல வைக்க முடியாது. ஜெரார்ட் மார்டினோட லெவலுக்கு அவனை வந்து டீம் இவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண முடியுதுன்னா வாட் கேன் பஸ்டோனி டூ அப்படிங்கிறது இட்ஸ் வெரி ஆப்வியஸ். எனக்கு கண்ணுக்கு முன்னாடி அந்த ஸ்விட்ச் டு லமின் யமால் தெரியுது. கண்ணுக்கு முன்னாடி லமின் யமால் அடிக்கிற ஸ்விட்ச் எனக்கு தெரியுது. சோ யா, பட் யா, நான் உன்னை ஆக்சுவலா ஸ்பாட்ல போடுறேன். நான் இதை கேட்கிறேன் உன்ட்ட, நடக்கும்னு நினைக்கிறியா? எஸ் ஆர் நோ? நடக்கும் தான் நினைக்கிறேன். எஸ், ஐ திங்க் ஸோ. ஏன்னா வந்து இப்போ பிரசிடென்ஷியல் எலெக்ஷன் வந்து முடிஞ்சிருக்கு, லப்போர்ட்டா திரும்ப ஜெயிச்சிருக்காரு. அப்படிங்கும் போது ஐ திங்க் வி நீட் ஒன். ஏன்னா நம்ம ப்ராஜெக்டும் அந்த இடத்துல இருக்கு. ஒரு ஒரு சைனிங் வந்தா இது வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகும்டா அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துல வந்து பிக் வந்து வச்சிருக்கும் போது ஐ திங்க் ஹி டிசர்வ்ஸ் இஸ் சைனிங். என்னதான் வந்து டேனி ஆல்மோ வாங்கி கொடுத்தாலுமே, டேனி ஆல்மோ வந்தா இந்த டீம் வந்து ரெவல்யூஷன் ஆகி எல்லாமே அடிக்கும்டா அப்படின்ற மாதிரியான பிளேயர் கிடையாது. டேனி ஆல்மோ வந்து வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் அவனுக்கு இருக்கிற இமென்ஸ் குவாலிட்டி எல்லாமே வச்சா கூட இஸ் நாட் தட் பிளேயர். ஏன்னா வந்து அந்த மாதிரி பிளேயர் வந்து இப்படி இப்படி கை பிடிச்சி எடுத்துடலாம், அந்த மாதிரி தான் இருக்காங்க இப்போ வேர்ல்ட் ஃபுட்பால்ல. அப்படி இருக்கும் போது இவன் அந்த மாதிரியான ஒரு பிளேயர் டிஃபென்ஸ்ல என்னை பொறுத்த வரைக்குமே. ஐ மைட் பி ராங், ஐ மைட் பி ரைட், ஐ டோன்ட் நோ. பட் திஸ் இஸ் வாட் ஐ திங்க். ஹோப்ஃபுல்லி இட் ஹேப்பன்ஸ்னா வெல் அண்ட் குட். பார்ப்போம். மக்கள் நீங்களே சொல்லுங்க, நீங்க வந்து ஒரு டாப் கிளாஸே விடுங்களேன், நான் டேரக்டாவே சொல்றேன். உங்களுக்கு வந்து ஒரு ஆல்வரஸ் இல்ல வந்து ஒரு ஓசிமன், இவங்க இவங்க வராங்க, இவங்க வரணும் அப்படின்னு நீங்க ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அப்படின்னா, இல்ல இன்னொரு பக்கம் வந்து உனக்கு பஸ்டோனி வரான் அப்படின்னா நீங்க யாரை சூஸ் பண்ணுவீங்க அப்படிங்கறத வந்து நீங்க வந்து கமெண்ட்ல போடுங்க. நானும் பிரணவுமே வந்து பஸ்டோனி தான் சூஸ் பண்ணுவோம். ராகவ் யார் சூஸ் பண்ணா? அவனும் சென்டர் பேக் தான் சொன்னான். ஓகே. சோ அப்ப நாங்க பேர் வச்சு பேசல, பட் சென்டர் பேக் சொன்னோம். ஓகே, நாங்க 3 பேருமே வந்து ஒரு டாப் கிளாஸ் சிபி தான் இப்ப தேவை அப்படின்னு நினைக்கிறோம். உங்களோட கருத்தையும் வந்து நான் கேட்க இன்ட்ரெஸ்டடா இருக்கேன். ஏன்னா வந்து ஐ ஜஸ்ட் வாண்ட் டு நோ யுவர் பாயிண்ட் ஆஃப் வியூ. நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத வந்து அதையும் கமெண்ட்ல போடுங்க. அப்படி சொல்லும் போது அப்படியே ஸ்ட்ரைக்கர் பேசிட்டு இருக்கும்போது அப்படியே அந்த பக்கம் போறேன். இன்னொரு நியூஸ் இந்த இதுல வந்து, ஏன்னா நியூஸ் இன்டர்நேஷனல் பிரேக்ல என்னடா பண்றது அப்படின்னு தெரியாம அடிச்சாங்களா இல்ல என்னன்னு தெரியல. ஒரு பம்பா வந்தது என்ன அப்படின்னா, லெவன்டோஸ்கிக்கு வந்து இன்னொரு வருஷம் எக்ஸ்டென்ஷன் கொடுக்க போறாங்க வித் லோவர்ட் சேலரி. ஆன் த அதர் ஹேண்ட் பார்சலோனா ட்ரைங் டு மூவ் அவே ஃப்ரம் ஃபெரான் டோரஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து இவனை மூவ் அவே பண்ணிட்டு லெவன்டோஸ்கிக்கு ஒரு வருஷம் கொடுத்துட்டு அடுத்த சம்மர், அதாவது இப்ப வர சம்மருக்கு அடுத்த சம்மர் வந்து ஒரு பெரிய சைனிங் மாதிரி போவானுங்க ஸ்ட்ரைக்கர் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தானுங்க. எந்த அளவு வந்து இது லாஜிக்கா கரெக்டா இருக்கு, மேக் சென்ஸா இருக்குங்கிறது எனக்கு தெரியல. இதை பத்தி உங்க கருத்து என்ன? இது இன்னும் நீ என்ன படிச்ச இதை பத்தி? எனக்கு வந்து நான் படிச்சது இதுதான், நீ சொன்னதான். லெவன்டோஸ்கிக்கு வந்து 1 year எக்ஸ்டென்ஷன், அது வந்து கன்ஃபார்ம் நியூஸே. ஏன்னா அது ஃபெப்ரிசியோ ரொமானோ கூட சொல்லியிருக்கான், 1 year கான்ட்ராக்ட் இஸ் ஆல்ரெடி ஆன் த டேபிள்னு வித் ரெடியூஸ்ட் வேஜஸ். அண்ட் ஃபெரான் டாரஸ் விற்க போறாங்கிறது வந்து வெரி வைட் ஸ்ப்ரெடா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் தான். இதே இல்ல என்ன சொல்றாங்கன்னா, ஃபிஸ்னி கஸ்லானி மாதிரி ஒரு பிளேயரை வந்து இந்த சம்மர் சைன் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ யங்கா ஒரு கை ஹூ கேன் லேர்ன் ஃப்ரம் லெவன்டோஸ்கி அண்ட் ஹோப்ஃபுல்லி அவன் ஃபியூச்சர்ல லெவன்டோஸ்கி போனதுக்கப்புறம் நம்ம ஒரு மார்க்கி ஸ்ட்ரைக்கர் வாங்கினாலே இவன் பேக்கப்பா இருக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷனா இருப்பான் அப்படின்னு தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு இதுல வந்து லெவன்டோஸ்கிக்கு அந்த 1 year எக்ஸ்டென்ஷன் கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எஸ்பெஷலி ரெடியூஸ்ட் வேஜஸ்ல கொடுக்குறாங்கன்னா நோ ப்ராப்ளம், ரெனியூ பண்ணுங்க, வச்சுக்குங்க. அவன் வந்து எல்லா மேட்சும் ஸ்டார்ட் பண்ண முடியாதனால அவனால என்ன கான்ட்ரிபியூட் பண்ண முடியுதோ பண்ணிட்டோம். அப்படிதான் நான் பார்ப்பேன். ஆனா ஃபெரான் டாரஸை விற்கிறதுல எனக்கு வந்து ஐ எம் நாட் ஃபார் இட். ஃபெரான் டாரஸை நீ வந்து வித்து இன்னொரு 25 மில்லியன் 30 மில்லியனுக்கு இன்னொரு டெவலப்மெண்டல் பெட்டை கொண்டு வர போறேன்னா எனக்கு வந்து அதுல பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஏன்னா ஐ நோ ஃபெரான் வந்து கடைசி ஒரு 10-12 கேமா வந்து ஹீஸ் பின் இன் அ புவர் ஃபார்ம். பட் ஃபிளிக்கு வந்ததுல இருந்து ஃபெரான் வந்து ஃபார் ஆல் ஹிஸ் டெஃபிஷியன்சிஸ் அவன் கோல் அடிச்சிருக்கான். ஒரு பேக்கப் ஸ்ட்ரைக்கர் கிட்ட நீ எவ்வளவு கோல் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு கோல் அடிச்சிருக்கான். இது வந்து இவன் பிரீமியர் லீக்ல அடிச்சானா எவனோ 70 மில்லியன் கொடுத்து வாங்கிட்டு போவான் ஃபெரான் டாரஸை. இந்த நம்பர்ஸ் வந்து அவனால பிரீமியர் லீக்ல போட முடிஞ்சுனா. ஸோ அவனை வித்து இன்னொருத்தனை டெவலப்மெண்டல் பெட்டா வாங்கி அவனை பேக்கப்பா ட்ரெயின் பண்றதுக்கு ஐ வில் ஸ்டில் கீப் ஃபெரான் அஸ் த பேக்கப் அப்படிங்கிறது என்னோட ஒப்பீனியன் about this. என்னோட ஒப்பீனியனும் சேம் தான். நீ வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்னை பொறுத்த வரைக்குமே அதுக்கு முன்னாடி வந்து வெரி சாரி ஃபார் லெவன்டோஸ்கி. அவனுக்கு வந்து போலண்ட் வந்து குவாலிஃபை ஆகல வேர்ல்ட் கப்புக்கு வந்து. அவன் வந்து ரொம்ப எமோஷனலான ஒரு பார்சலோனா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து யோசிச்சா எனக்கு நல்லதுன்னு தோணுது. 38 year old கைக்கு ஒரு 2.5 months பிரேக் கிடைக்குதுன்னா அவன் வந்து மற்றவங்க எல்லாரும் டயர்டா இருக்கும்போது அவன் அடுத்த சீசனுக்கு ஃப்ரெஷ்ஷா வருவான்.
அந்த அட்வான்டேஜ் அவனுக்கு நல்லதுன்னு தான் எனக்கு செல்ஃபிஷா தோணுது. ஐ எம் நாட் டேக்கிங் அவே த ஃபேக்ட் தட் இட்ஸ் a disappointment for him. நான் ரொம்ப செல்ஃபிஷா பேசுறேன். ஏன் இதை டச் பண்ணும் அப்படின்னு நினைச்சேன்னா, அந்த லிட்டரலா அந்த கண்ட்ரில இருந்து அந்த கண்ட்ரிய வந்து ஒரு பிளேயராவும் சரி, ஒரு கேப்டனாவும் சரி, ஒரு எலிவேட் பண்ண ஒரு பிளேயர் லெவன்டோஸ்கி. ஏன்னா வந்து அவன் வந்ததுல இருந்து தான் அந்த கண்ட்ரி வந்து ஒரு மேப்லயே போட்டான் அவன் வந்து. ஓகே, இப்போ இப்போ வந்து இப்போ ஹாலண்ட் எப்படி நார்வேக்கு வந்து இப்போ வந்து அப்பா நார்வேவா ஹாலண்ட் இருக்காம்பா அப்படின்னு சொல்றாங்களோ, இப்போ ஸ்வீடனா அப்பா ஐசாக் இருக்காம்பா அப்படின்னு சொல்றாங்களோ, அந்த மாதிரி ஆரம்ப காலத்துல லெவன்டோஸ்கி இருந்து அந்த கண்ட்ரிய வந்து எல்லா வருஷமும் வந்து தொடர்ந்து அந்த ஒரு கோல் எப்ப தேவைனாலும் கோல் அடிக்கிறதா இருக்கட்டும், எப்ப தேவைனாலும் அந்த கண்ட்ரிக்கு ஸ்டெப் அப் பண்றதா இருக்கட்டும், பண்ணது ஃபுல்லா லெவன்டோஸ்கி தான். அப்படி இருக்கும்போது அவனோட லாஸ்ட் வேர்ல்டு கப்ல வந்து அவனால வந்து அதை பண்ண முடியலையே, அந்த இடத்துக்கு போக முடியல அப்படின்னு நினைக்கும் போது வந்து கஷ்டமா தான் இருந்தது. ஏன்னா வந்து அவனும் அந்த ஒரு மாதிரி ஒரு குட் பை அப்படிங்கிற மாதிரி ஒரு சாங் போட்டு இது போட்டிருந்தான். கஷ்டமா இருந்தது. ஏன்னா வந்து அது புரியுது. ஏன்னா வந்து எவ்வளோ ஒரு பிளேயர்ஸ் ஒரு அத்லீட் இருக்கும் போது அவங்க கண்ட்ரிக்காக பண்ண முடியலையே அப்படின்னு வந்து அவன் நினைக்கும் போது வித் சைட் இட்ஸ் லாஸ்ட் வேர்ல்ட் கப் ஷுவரா. ஏன்னா வந்து 38 ஆயிடுச்சு வந்து. ஸோ அப்படி இருக்கும்போது பாவமா தான் இருந்தது. எனக்கு வந்து தோணுனதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். ஓகே, உனக்கு வந்து இதுதான் கிடைக்கல, அட்லீஸ்ட் வந்து ஒரு யூசிஎல் வந்து நான் ஒரு பார்சலோனாலேருந்து அவனுக்கு வந்து ஒன்று கிடைக்கணும். அட்லீஸ்ட் இந்த வருஷம் இல்ல அப்படின்னா கூட அடுத்த வருஷத்துல எப்படியாவது ஏதாவது ஒண்ணு பண்ணி வந்துடணும் அப்படிங்கறதான் வந்து நான் யோசிச்சேன் அதை பார்த்த உடனேவே. அண்ட் ஐ ரியலி திங்க் நம்ம டீமுமே வந்து அதுக்காக வந்து அதை வந்து மைண்ட்ல வச்சுட்டு இது பண்ணுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். யா, வாட் அ பிளேயர் லெவன்டோஸ்கி. ஒரு டீமையும் ஒரு கண்ட்ரியை வந்து எலிவேட் பண்ணியிருக்கான். குடோஸ் டு லெவா. கோ வெல் ப்ரோ தான் சொல்லும் போது. என் புக்ஸ்ல வந்து அவன் வந்து ஒரு பார்சலோனா லெஜெண்ட் தான். இப்போ ஆல்ரெடி அவன் யூசிஎல் ஜெயிச்சாலும் சரி ஜெயிக்கலனாலும் சரி. இல்ல அந்த அந்த ஒரு சாட்டிஸ்பாக்சனுக்காக சொல்றேன். ஒரு ஒரு ஹாப்பி எண்டிங் அவனோட கெரியருக்கு. அது ஒரு யூசிஎலோட போனா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு. யா, பாப்போம் நடக்குதான்னு பார்ப்போம். அது சொன்ன மாதிரி எனக்கும் வந்து அதுதான். நீ லெவன்டோஸ்கி வந்து தாராளமா இருக்க வைக்கணும். இன்னும் ஹி ஸ்டில் ஹேஸ் லாட் ஆஃப் கோல்ஸ் இன் ஹிஸ் பூட்ஸ். என்னை பொறுத்த வரைக்குமே இன்னும் ஒரு வருஷத்துக்கு அவனால கண்டிப்பா ஆட முடியும். நீங்க கொடுத்த கான்ட்ராக்ட் கரெக்ட் தான். ஒரு ரெடியூஸ்டு சேலரியோட அவனுக்கு வந்து இன்னொரு வருஷம் நீ இரு அப்படின்னு சொல்றது, அவனுக்கு கொடுக்குற நீ ரெஸ்பெக்ட், அவனோட இருக்கிற பொட்டன்ஷியலை நீ இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறது கரெக்டான முடிவு. ஆனா அது நம்ம கிளப் கண்டிப்பா அந்த மாதிரி யோசிச்சிருக்க மாட்டாங்க. ஃபெரான் டோரஸை வந்து நம்ம வித்துடலாம் அப்படின்னு நம்ம யோசிக்கிற மாதிரியான கிளப் நம்ம கிடையாது. அது வந்து சும்மா ஒரு ரூமர் தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேலை நினைச்சிருந்தா அது வந்து ஐ டோன்ட் திங்க் தட் இஸ் குட் ஆப்ஷன் டு டூ. ஏன்னா வந்து நீ வந்து லெவன்டோஸ்கியை மட்டும் வச்சுட்டு இன்னொரு ஒரு சின்ன ஒரு பையனை கூட்டு வந்து அவனை ஆட வைக்கிற அப்படின்னா வந்து அங்கேயே வந்து முடிஞ்சு போச்சு நமக்கு வந்து. ஏன்னா வந்து லெவா வந்து இந்த வயசுல வந்து எத்தனை மேட்ச் ஆடுவான், எத்தனை மேட்ச் அவனால இன்னும் ஃபிட் அண்ட் இதுவா பெர்ஃபார்ம் அப்படின்னு தெரியாது. இப்போ நீ லெவன்டோஸ்கி இல்லைன்னா நீ ஃபெரானையாவது போட்டு ஆடுற, அட்லீஸ்ட் ஏதாவது பண்ணுவான்டா அப்படிங்கிற மாதிரியாவது இருக்கும். ஹிட்டார் மிஸ் ஆகுது இருக்கு, அங்க ஹிட்டே கிடையாது. அப்படி இன்னொரு பையனை லிட்டரலா எடுத்துட்டு வந்து நீ வந்து கிணத்துக்குள்ள போடுற மாதிரி தான் அவனை வந்து. ஸோ தட் இஸ் நாட் ஐடியல் சாய்ஸ் என்னை பொறுத்த வரைக்குமே. அதே மாதிரி இன்னொரு பாயிண்ட் நான் ஏதோ ஒன்று பார்த்தனே இந்த ஸ்ட்ரைக்கர் சுச்சுவேஷன்ல, ஃபிஸ்னிகஸ்லாம் நீ பத்தியா இல்ல வேற? அந்த சின்ன பையன் தானே ஹாஃபனைம். அது அது என்னது? இல்ல அவன் ஹாஃபனைம் காட்டுறான்னு நினைக்கிறேன். நாட் வெரி ஷுவர் எங்க ஆடுறான்ட்டு. அவன் ஒரு பெரிய டேலண்டா இவங்க ஐடென்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க. 25 மில்லியன் சைன் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னு படிச்சேன். ஒரு நிமிஷம் எங்க விளையாடுறான்னு மட்டும் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன். நான் அவனோட கிளிப்ஸ் ஆக்சுவலி பார்த்தேன். ஹாஃபனைம் தான் கரெக்டா தான் சொன்னேன். அவனோட கிளிப்ஸ் ஆக்சுவலா பார்த்தேன். அவன் வந்துட்டு ரொம்ப ஒரு லிங்க் அப் ஸ்ட்ரைக்கர் மாதிரி தெரியறான். மோர் தென் எனிதிங் எல்ஸ். டெக்னிக்கலி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். நல்ல டீப்பா டிராப் பண்ணி பாலை வந்து நல்லா லே ஆஃப் பண்ணி அந்த மாதிரி எனக்கு வந்து அவன் ஒரு பாக்ஸ் பிரசன்ஸ் மாதிரி அட் தி ஸ்டேஜ் ஆஃப் ஹிஸ் கரியர் தெரிய மாட்டேங்குது. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது அதுவுமே ஒரு பிரச்சனை தான். ஏன்னா வந்து நீ எந்த மாதிரியான டிரான்சிஷன் ஆக போறீங்க அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கர் அப்படின்னு பேசும்போது 2 பிளேயர் லிங்க் ஆகுறாங்க. ஒன்னு வந்து ஜூலியன் ஆல்வரஸ், இன்னொன்னு வந்து ஓசிமன். ஒரு வேலை போறாங்க சம்மர்ல ஒரு ஸ்ட்ரைக்கர் வேணும் அப்படின்னா இவங்க 2 பேரும் தான் பேசப்படுது. என்ன பொறுத்த வரைக்கும் நீ சம்மர்ல இந்த மாதிரி ஒரு பிளேயர் போற அப்படின்னா நீ அப்ப வந்து மேபி வந்து யூ கேன் திங்க் ஆஃப் மேபி செல்லிங் ஃபெரானா அப்படின்னு நீ வேணா யோசிக்கலாம். ஏன்னா நீ அந்த மாதிரி ஒரு டாப் குவாலிட்டி போற, உனக்கு வந்து காசு வேணும், அதுக்காக நான் ஃபெரானா விற்கிறேன்டா அப்படின்னு சொன்னா ஓகே, மேக் சென்ஸ். பட் அதை தவிர வந்து விற்கிறதுல எனக்கு உடன்பாடு கிடையாது. நீ சொல்லு யாரு உனக்கு வேணும்? முதல்லன்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் ஓசிமன். ஜூலியன் அல்வரஸ் நான் வாங்கவே மாட்டேன். ஜூலியன் அல்வரஸ் வந்து என்னை பொறுத்த அளவுல ஒரு ஸ்ட்ரைக், ஒரு நம்பர் 9 கிடையாது. அவன் வந்து ஒரு 9.5 மாதிரி. அவனை நீ ஒரு ஸ்ட்ரைக்கரோட ஆட வச்சனாதான் அவனோட கேம் சூப்பரா இருக்கும். இப்ப சார்லாத்தோட ஆடும்போது அவன் கேம் நல்லா இருக்கு. அவனை வந்து நீ வந்து லைனை லீட் பண்ணுனா அவனுக்கு சில ஸ்கில்ஸ் இருக்கு லைன் லீட் பண்றதுக்கு. பட் இருக்கிறதுலே பெரிய விஷயம் என்னன்னா அவனுக்கு பாக்ஸ் பிரசன்ஸ் இல்லை.
ஜூலியன் அல்வரஸ்க்கு. ஸோ எனக்கு ஜூலியன் அல்வரஸோட சைனிங்ல அவ்வளோக்கா இது இல்லை. நான் ஆக்சுவலாக ஒரு இன்ட்ரெஸ்டிங் த்ரெட் படித்தேன் ட்விட்டரில். வேர் ஸ்பெயின் இப்போ எப்படி ஒயர்சபாலை யூஸ் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வந்து ஜூலியன் அல்வரஸ் யூஸ் பண்ண முடியும் அப்படின்ட்டு நான் ஒரு இது படித்தேன். பட் தெரில, 100 மில்லியன் கொடுத்து நீ ஒரு ஸ்ட்ரைக்கர் வாங்குறேன்னா அவன் வந்து ஒயர்சபால் மாதிரி ஃபால்ஸ் நைனாக யூஸ் பண்ணுறதுக்கு நீ வாங்கக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய ஒப்பீனியன். அண்ட் டெஃபினட்டா ஓசிமன் வில் பி சீப்பர் தென் ஜூலியன் அல்வரஸ் நீ ஓசிமன் வாங்க ட்ரை பண்றனா. அண்ட் என்ன பொறுத்தளவுல ஹாலண்ட் கேன் அடுத்து வேர்ல்ட்ல வந்து அட் திஸ் மொமெண்ட் பெஸ்ட் ஸ்ட்ரைக்கர்னு கேட்டேன்னா நான் ஓசிமன் தான் சொல்லுவேன். ஓகே, ஆடியோ லவுடரோ? நோ, அட் திஸ் மொமெண்ட் நோ. ஓகே ஓகே. எனக்கு வந்து எனக்கு வந்து பார்சலோனால ஒரு அர்ஜென்டினா பார்க்கணும்ப்பா. அந்த அந்த ரத்தத்தை நான் வந்து பார்த்தே ஆகணும். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு ஒரு அர்ஜென்டினா ரத்தம் வந்து என் டீம்ல ஆடி. வேற எவனாச்சும் கூட வாங்கலாம்ல, அது எதுக்கு யூலியன்? ஆனா வந்து எனக்கு அதுவும் அட்லெட்டிக்கோ கன்ஃபார்மா 110 மில்லியன் 120 மில்லியன் கேட்பானுங்க. மறுபடியும் கிரீஸ்மன் அது இருக்கு. ஆனா வந்து காசு அதெல்லாம் நான் விட்டுறேன். அது எல்லாமே அவுட் ஆஃப் ப்ரொபோர்ஷன்ல போட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ஓசிமன் வேணுமா, நீ வந்து இப்போ ஆல்வரஸ் வேணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் வந்து ஆல்வரஸ் தான் சொல்லுவேன். ஏன்னா ஈஸியர். ஓகே, ஜஸ்ட் 2 மினிட்ஸ். நான் ஏன் சொல்லுவேன் அப்படின்னா வந்து அந்த அர்ஜென்டின் அதெல்லாம் தாண்டி அவனால எல்லாமே பண்ண முடியும். ஒரு ஃப்ரீ கிக் எடுப்பான், ஒரு கார்னர் எடுப்பான், ஒரு இன்ட்ரிகேட்டா ஆட முடியும், ஒரு ஸ்ட்ரைக்கர் இன்ஸ்டிங்க்டும் இருக்கு. என்னதான் நீ சொன்னாலும் அந்த லெவல்ல இல்ல, ஒரு போச்சர் மாதிரி இன்ஸ்டிங் இல்லை அப்படின்னு சொன்னாலும் அவன்கிட்ட அது இருக்கு. இப்போ ஒரு ஸ்ட்ரைக்கர் இப்போ ஓசிமனால என்ன பண்ண முடியாதோ அதை வந்து இவனால பண்ண முடியும். ஓசிமன் வந்து என்ன 100% பண்ணுவானோ இதை அவனால ஒரு 60, 65%, 70% பண்ண முடியும். நான் சொல்றது புரியுதா உனக்கு? அதுல வந்து எனக்கு வந்து லிட்டரலா வந்து அட்லெட்டிகோ மேட்ரிட வந்து எங்க இருந்தோ வந்து ஜெயிக்க வைப்பான். வந்து ஒண்ணுமே நடக்காது, எதுவுமே நடக்காது, அப்படி இருக்கும்போது ஜெயிக்க வைப்பான் அட்லெட்டிகோ மேட்ரிட வந்து. அந்த மாதிரி ஒரு ஓசிமன் மாதிரி ஒரு பிளேயரால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டா பண்ண முடியாது. எனக்கு வந்து ஐ எம் மோர் ஆஃப் ஒரு 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 கை வந்து எனக்கு வந்து ஒரு ஹாலண்ட் எடுப்பியா ஒரு கேன் எடுப்பியா அப்படின்னு கேட்டா நான் கேன் தான் சொல்லுவேன். அது 100% நானும் அதுதான் சொல்லுவேன். நான் ஏன் அது சொல்றேன் அப்படின்னா, நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு ஹாலண்ட் ஆர் நோ டிஸ்ரெஸ்பெக்ட் டு பிளேயர் ஹூ ஆர் லைக் லெவன்டோஸ்கி அந்த மாதிரி போச்சர் மாதிரி இருக்கிற பிளேயர். அதனால எனக்கு கிடையாது. ஏன்னா அவங்களால 2 மினிட்ஸ் அபி என்ன சொல்றேன் மறந்துட்டேன், கேட்டுனே இருக்கானுங்க. கேன் ஹாலண்ட் அது என்ன, ஏன்னா இப்போ கேனை வந்து நீ ஒரு ஒரு 2 சிபி வந்து அவனை ரொம்ப கண்ட்ரோல் பண்றானுங்க, அவனால எதுவுமே பண்ண முடியல, ஷட் டவுன் பண்ணல அப்படின்னா அவனால கீழே இறங்கி ஆட முடியும், லெஃப்ட்ல போய் ஆட முடியும், ரைட்ல போய் ஆட முடியும், ஒரு வெரைட்டி எடுத்துட்டு வருவான் டீம்ல வந்து. நீ வந்து ஓகே இப்போ ஹாலண்ட் வந்து ஏன் நிறைய பேர் வந்து அவன் பட்டா ஒரு மாதிரி சடனா ஒரு மேட்ச்ல வந்து கோஸ்ட் ஆயிடுறான்டா அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படின்னா, அந்த கோல் அவுட் பட்ட தாண்டி வந்து அவனால வந்து இப்போ டெவலப் பண்ணிருக்கான். ஆப்வியஸா அவனால பண்ண முடியும், பட் அந்த லெவல்ல இல்ல அவன்கிட்ட எலீட்டா. ஏன்னா அது வந்து அவனோட ஸ்ட்ரென்த்தாவும் இருக்கு. ஏன்னா அதனாலதான் அவனால அவ்வளவு கோல் போட முடியுது, அதனாலதான் அவன் பாக்ஸ் கிட்ட அவ்வளவு இருக்கான். இப்போ நீ ஒரு ஆல்வரஸ் மாதிரி ஒரு பிளேயரால அந்த லெவல்ல கோல் போட முடியாததுக்கு காரணம் ஏன்னா அவன் ரொம்ப கீழே இறங்கி ஆடுறான், அவன் நிறைய வந்து ஹெல்ப் பண்றான் கீழே வந்து. அதனால வந்து அந்த அந்த டிஃபரன்ஸ் இருக்கு. எனக்கு வந்து நான் வந்து ஃபுட்பால் பாக்குறதுல இருந்து நான் ரொம்ப இந்த ஸ்பெயின் எல்லாம் பார்த்து விளாண்டனா அந்த ஃபால்ஸ்டைன் போட்டு ஆடி ஆடி, அதனால வந்து எனக்கு இந்த ஃபால்ஸ்டைன் பிளேயர் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து இவன் போட்டாலுமே வந்து ஒரு ஃபால்ஸ்டைனா ஆடுவான், ஒரு மாதிரி கீழே வந்து ஆடுவான், எந்த பக்கம் வேணா பிளாங்க்ல ஆடுவான், ஒரு மாதிரி அன்பிரடிக்டபிளா இருப்பான். அப்படிங்கறதுனால வந்து எனக்கு வந்து ஆல்வரஸ் மேல ஒரு கண்ணு இருக்கு. பட் நீ ஏன் ஓசிமனை சொல்ற அப்படிங்கறது எனக்கு புரியுது. ஆப்போசிட் சைட்ஸ் ஆஃப் இதுல இருக்கும், சைடுல இருந்து பாக்குறோம். யா, ரெண்டுமே ஒர்க் ஆகலாம். ரெண்டுமே வந்து ஒரு 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 வேர்ல்டு எடுத்த அப்படின்னா இந்த வேர்ல்டுல இவன் வந்து வேற லெவல்ல ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம், அவன் வந்து வேற வேர்ல்டுல ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம். பட் ஒண்ணுதான் நடக்கும் ஆப்வியஸா. பட் அது எது ஃபிளிக் வந்து யாரை சூஸ் பண்றாரு அப்படின்னு பாக்குறதுலதான் இதுவா இருக்கும். பட் அது நடக்கும்போது பாக்கலாம், ஒருவேளை நடந்தது அப்படின்னா. எனக்கு ஷவுட் இருக்கு ஸ்ட்ரைக்கருக்கு, நம்ம இவன் கூட நம்ம லிங்க் ஆகல. பட் எனக்கு வந்து சாம் நீ அவனை சொல்றியான்னு நான் பாக்குறேன். சொல்லு. எனக்கு சாம் ஒமரடியான் வந்து ஒரு நல்ல ஆப்ஷன் அப்படின்னு தோணும். சாம் ஒமரடியான் ஸ்பானிஷ் ரொம்ப நல்லா இருக்கு அவனோட கேம், வெரி வெல் ரவுண்டட் கேம். ஆப்வியஸ்லி ஃபினிஷ் ப்ராடக்ட் கிடையாது, பட் இதை விட சீப்பரா கிடைப்பான். இப்ப நம்ம பேசிக் ஆப்ஷன்ஸை விட சீப்பரா கிடைப்பான். நல்லா இருக்கு, நிறைய ஒர்க் பண்றதுக்கு இருக்கு அவன் கேம் கூட. அதனால எனக்கு சாம் ஒமரடியான் நான் சொல்லுவேன். உனக்கு யாரு? ஒரே ஒரு இல்ல, எனக்கு வந்து இது வந்து யாருமே ஆக்சுவலா வியூஸ் வந்து யோசிக்க மாட்டாங்க. ஆனா வந்து
இவங்க ரெண்டு ஓசிமானுக்கும் நம்ம போறதுக்கு வந்து அவ்வளவு பட்ஜெட் இடிக்குது, இல்ல ஆல்வர்ஸுக்கும் இடிக்குது அப்படின்னா, நீ வந்து இப்போ ஒருவேளை வந்து நீ லெவன்டோஸ்கியை நீ கொடுக்க போறது இல்ல அப்படின்னா, சிம்பிளா ஐ வுட் கோ ஃபார் சம்மன் லைக் ஒயர் சபால். நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, சீப்பு, லீக்ல ஆடின எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, சூப்பர் பிளேயருங்க. சீரியஸா சொல்றேன். நீ ஆறுலாம் நீங்க போய் ஓஎஸ் பால் கேம் பார்க்கலையோ, நீங்க போய் பாருங்க. சொசிடாடுக்கு ஆடுவோம். சொசிடாடோட கேப்டனு. அதெல்லாம் அங்கதான் ஒரு பிரச்சனை இருக்கு. சொசிடாடோட கேப்டன் அவன் அப்படிங்கறனால அதை விட்டுட்டு வருவானா அப்படிங்கிறது தெரியல. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ இந்த 31-32 இருக்கான்னு நினைக்கிறேன் அவன் வந்து. ஸோ அவனுமே அந்த பீக்ல இருந்து அந்த சையர் ஸ்டேஜ்ல தான் இருக்கான் அவனும் வந்து. என்னை பொறுத்த வரைக்கும் இன்னொரு 2 குட் இயர்ஸ் அவனுக்கு இருக்கு. உனக்கு வந்து ஒரு ஒரு ஆப்ஷன் தேவை, ஒரு எனக்கு வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ஒரு தேவை, ஒரு 2 வருஷத்துக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆள் தேவை அப்படின்னா, நம்பர் 9 ஆட முடியும், கீழே இறங்கி ஆட முடியும், சப்போர்ட் பண்ண முடியும், எல்லாமே பண்ண முடியும் அவனால. ஸோ யா, நான் என்ன வந்து ஒரு சீப் அண்ட் பெஸ்டான ஒரு ஆப்ஷன் வேற வழி இல்லை அப்படின்னா நான் வந்து ஓவர் சம்பல் மாதிரி ஒரு பிளேயருக்கு போவேன். இது எந்த லெவல் நீங்க ஒத்துப்பீங்க, நீ ஒத்துப்ப, பீப்புள் ஒத்துப்பாங்க அப்படின்னு தெரியல, நீ சொல்லு. இல்ல எனக்கு ஏஜ் ஒண்ணுதான் பிரச்சனை. எனக்கு ஓயர்சபாலோட கேம் ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி ஸ்பெயினுக்கு அவன் விளையாடுற கேம் வந்து இங்க சூட் ஆகும்னு எனக்கு தோணுது. ஏன்னா அவன் ஸ்பெயின்ல ஆடுற அந்த ரோல் இங்கேயும் ஆட முடியும். ஏன்னா அந்த ரோலுக்கு வந்து 2 இம்பார்ட்டன்ட் பிளேயர்ஸ் வந்து ஒன்னு லமீன், இன்னொன்னு ஃபெர்மின், 2 பேருமே இங்க இருக்கானுங்கிறதுனால வந்து சூட் ஆகும்னு எனக்கு ஷுவரா சொல்றேன். பட் எனக்கு ஏஜ்னால ஐ வுடன்ட் கோ ஃபார் இட். இன்னொன்னு ஆப்வியஸ்லி அவன் சோசியல் விட்டு வரமாட்டான். ஹீஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பிளேயர். வர வாய்ப்பே இல்லை. எல்லாமே கொஞ்சம் அப்படிதான் இருப்பாங்க. அவனோட பிரைம்ல ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் விங்கரா இருந்தப்போ பிரீமியர் லீக்ல இருந்து அத்தனை ஆஃபர் வந்து அவன் வந்து அதை கன்சிடர் கூட பண்ணல. சோ ஐ டோன்ட் எக்ஸ்பெக்ட் ஹிம் டு டு இட் அப்படிங்கிறது தான் என்னோட ஒப்பீனியன். யா, இதுதான் வந்து ஸ்ட்ரைக்கர் சிச்சுவேஷன் மக்களே. நான் வந்து என்னோட ஆப்ஷனை சொல்லிட்டேன். சீப்பர் ஆப்ஷன் ஒன்று சொல்லியிருக்கேன். ராகவும் பிரணவும் சீப்பர் ஆப்ஷன் சொல்லியிருக்கான். அவனோட இதுவும் சொல்லியிருக்கான், ஓசிமன் சொல்லியிருக்கான். ரொம்ப கிளியரா தெரியுது நீ வந்து என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ் யோசிக்கிற, நான் என்ன மாதிரி ஸ்ட்ரைக்கர்ஸ் யோசிக்கிறேன். ரொம்ப கிளியரான ஒரு இது இருக்கு. ஆமா. ஸோ யா, பார்ப்போம் டீம் எப்படி என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் நடந்துட்டு இருந்தது ஆஃப் சீசன்ல. அதே மாதிரி ஆஃப் சீசன்ல இன்னொரு ஒரு பெரிய விஷயம் நடந்தது. அதை பேசிட்டு அப்படியே நம்ம செக்வே ஆகும் அட்லெட்டிகோ கேமுக்கு. ஏன்னா வந்து இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஒரு விஷயம் நடந்தது நம்ம கிளப்ல பொறுத்த வரைக்கும். பிரேசிலுக்கு வந்து ஒரு இன்ஜுரிக்கு போறதுக்கு முன்னாடி இன்னும் ஒரு டிரான்ஸ்ஃபர் நியூஸ் மட்டும் பேசிடலாம். இந்த இதுல இன்னொரு நடந்த ஒரு பெரிய விஷயம் என்னன்னா வந்து ராஷ்வர்டுக்கு நம்ம கிட்ட இருந்த பை கிளாஸ் வந்து எக்ஸ்பயர் ஆயிருச்சு. ஸோ மார்ச்ல ட்ரிகர் பண்ணலன்னா வந்து அது எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதுக்கு பதில இப்போ வந்து லெஃப்ட் விங்கர்ஸா வந்து பார்சலோனா கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறது வந்து 3 நேம்ஸ் வந்துச்சு. விக்டர் முனோஸ், எஸ்ஸாப்டே அண்ட் யான் வெர்ஜிலி. ஸோ இதுல வந்து எஸ்ஸாப்டேயோட நேம் வந்து பாஸ்ட் 2-3 டேஸா வந்து ரொம்ப அப்படியே சூடு பிடிச்சிட்டே போகுது. எஸ்ஸாப்டேயோட நேம் டிரான்ஸ்ஃபர்ஸ்ல. எனக்கு ஐ ஜஸ்ட் குவிக்கா வந்து உன்னோட டேக் மட்டும் சொல்லு. என்னை பொறுத்தளவுல இன்னுமே நான் ராஷ்வர்டை தான் வாங்குவேன், அதுல எனக்கு டவுட் இல்லை. பட் ராஷ்வர்ட் இல்ல அப்படிங்கிற பட்சத்துல இவங்க 3 பேர்ல யாரை ப்ரிஃபர் பண்ணுவேன்? நான் ராஷ்வர்ட் தான் வாங்குவேன் ஐடியலா. ஏன்னா வந்து அந்த ஒரு ரன் ஒன்று போட்டிருப்பான் உருகுவேயோட, அதுதான் பிரைம் ராஷ்வர்ட். வால்வடேவும் அரவோவையும் லெஃப்ட்ல தள்ளி விட்டு பறப்பான். 2 ரன் போவான் அந்த கேம்ல, அநியாய ரன்னு. 2 ரன்னும் டேய் ஒரு தடவையாவது பார்சலோனா சட்டையில இதை காமிடா அப்படின்ட்டு இருந்துச்சு எனக்கு. ஆமா, அதே மாதிரி டு பி ஃபேர் ஆனும் அவனும் வந்து நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணமோ அதை விட கொஞ்சம் நல்லா தான் பண்ணியிருக்கான் பார்சலோனால அவனுக்கு கிடைச்ச மினிட்ஸ்ல. ஏன்னா டபுள் டிஜிட்ல ஜிஏ வச்சிருக்கான். அவனுக்கு கிடைச்ச மினிட்ஸ் ஏன்னா அவன் ஸ்டார்ட் பண்றது கிடையாது அதிகமா. அவனை வந்து நம்ம பேக்கப் தான் யூஸ் பண்ணிட்டு நிறைய ஸ்டார்ட் பண்ண போறோம். இதுக்கப்புறம் பண்ண போறோம் ஆப்வியஸா. எனக்கு என்னன்னா இப்போ வந்து நீ திரும்ப ஆப்டே மாதிரி ஒரு பிளேயரை எடுத்துட்டு வர அப்படின்னா திரும்ப அந்த ஒரு மாதிரி டீம்ல வந்து அந்த லேக் ஆஃப் லீடர்ஸ்க்கு திரும்ப அந்த அந்த பழைய இதுக்கு போறோமோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து நம்ம அவனெல்லாம் அமுச்சு விட்டு நம்ம ராஷ்வர்ட் மாதிரி ஒரு பிளேயரை லோன்ல எடுத்துறது காரணமே நமக்கு இன்னும் கொஞ்சம் நம்ம அடுத்த லெவல்ல இருக்கோம் அப்படிங்கிற, அடுத்த லெவல்ல இருக்கோம் குவாலிட்டி வைஸும் சரி, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வைஸும் சரி, அந்த லீடர்ஷிப் வைஸும் சரி அப்படிங்கறத காட்டுறதுக்காக தான் நம்ம இதெல்லாம் பண்ணோம். திரும்ப வந்து அப்டே வந்து என்னதான் பெரிய பிளேயர் நல்ல பிளேயரா ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாலும் ஐ டோன்ட் திங்க் ஹி ஹேஸ் த குவாலிட்டி டு பிளே ஃபார் பார்சலோனா அகைன். ரொம்ப ராவா இருக்கான். அவனால வந்து மேனை பீட் பண்ண முடியும், ஆனா அதுக்கு மேல கேக்குறேன். ஆமா, எப்படி சொல்றது, நான் வந்து ஒரு ரொம்ப ஒரு கன்வின்சிங்கான ஒரு ஆர்க் அவன்ட்டு நான் ஒன்றும் பார்க்கல. என்னதான் வந்து பெட்டிஸ்க்கு வந்து அவன் ஒரு கோர் பிளேயரா இருந்தா கூட ஒரு லெஃப்ட் விங்ல இருந்து நமக்கு வந்து ஒரு கோல் ஸ்கோரிங் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அவன்ட்டு இருந்து வருமா அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியலன்னு தான் நான் சொல்லுவேன். மேபி வந்து பண்ணலாம், அது எனக்கு தெரியாது. பட் எனக்கு வந்து இந்த 3 பேர்ல யாருமே வேணாம், எனக்கு ராஷ்வர்டே வச்சுக்கோங்கடான்னு நான் சொல்லுவேன். என்னதான் ஆனாலும் சரி, நீ வந்து ராஷ்வர்டை விடாத. ராஷ்வர்ட் இல்லனா என்ன பண்ணுவீங்க கேள்வி.
சத்தியமா தெரியல. மேபி நீ நீ சொன்ன இந்த 3 பேருமே எனக்கு வேணாம். மேபி வேற எங்கேயாவது யாராவது லோன் இருப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் குவாலிட்டி, இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரூவன் கமாடிட்டியா நான் வேணும்னு பாக்குறேன். ஏன்னா வந்து நம்ம நம்ம ப்ராஜெக்ட் அந்த லெவல்ல இருக்கு. ஒரு விஷயம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திரும்ப எலிவேட் பண்ண தான் நான் யோசிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு ஆங்கிள் நான் பாக்குறேன். ஏன்னா வந்து தட் இஸ் வாட் இஸ் ஜஸ்டிஸ் டு வாட் பிளிக் ஹஸ் டன். அப்படி இருக்கும்போது திரும்ப நம்ம இந்த மாதிரி பிளேயருக்கு போறோம் அப்படின்னா வந்து எந்த லெவல்ல எனக்கு அவருக்கு வந்து நம்ம ஜஸ்டிஸ் பண்ணணும் அப்படின்னு தெரியல. நீ என்ன சொல்லுவ? என்னை பொறுத்தளவில் இந்த 3 பேரில் நீ சூஸ் பண்ண சொன்னா நான் அன்சு ஃபட்டி சூஸ் பண்ணுவேன். பாட்டியா? இவங்க 3 பேரை சூஸ் பண்றதுக்கு நான் அவனையே வச்சுட்டு போயிடுவேன்னு சொல்றேன். தட் ஓகே. இவங்களுக்கு போய் 25-30 மில்லியன் ஸ்பெண்ட் பண்றதுக்கு ஐட் ராதர் கீப் ஹிம் இஃப் தட் இஸ் தி ஒன்லி ஆப்ஷன் யூ ஹேவ். பட் நம்ம 2 பேருமே அக்ரி பண்ற விஷயம் என்னன்னா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து 100% ராஷ்வர்ட் தான். தான் இருக்கணும். யா எனிவேஸ் அப்படி மூவ் ஆன் ஆகலாம். பிரேசில் பத்தி பேசி அப்படியே மூவ் ஆன் ஆகும்போது ஃப்ரெண்ட்லி பத்தி பேசணும். இன்டர்நேஷனல் ஃப்ரெண்ட்லி, அதுலதான் ஒரு ஃப்ரெண்ட்லி நடக்குது பிரான்ஸுக்கும் பிரேசிலுக்கும். அதுலதான் இன்ஜூரி ஆகிறான் இல்லையா? ஆமா ஆமா அதுதான் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல பிரான்ஸுக்கும் பிரேசிலுக்கும் ஆடும்போது அது வந்து சும்மா ஒரு ஃப்ரெண்ட்லி தான் நடக்குது. அதுல வந்து ரஃபீனியா வந்து ஹாஃப் டைம்ல இன்ஜூர்ட் ஆகி ஒரு மசில் புல்னால வந்து வெளியே வந்துடுறான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 வீக்ஸ் அவுட் அப்படிங்கிற மாதிரி ஒரு நியூஸ் வருது. அது வந்த உடனே பயங்கர பயங்கர ஒரு அவுட்ரேஜ் பார்சலோனா ஃபேன்ஸ்டேயா இருக்கட்டும், இது லப்போர்ட்டையா இருக்கட்டும், நம்ம போர்ட்லயா இருக்கட்டும், பார்சலோனாவும் வந்து பயங்கர ஆங்கிரியா இருக்காங்க பிரேசிலியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் மேல அப்படின்னு வந்து பயங்கர ஒரு இது போயிட்டு இருந்தது. இதனால என்ன இம்பாக்ட் அப்படிங்கறத பத்தி நம்ம பேசுவோம். ஃபர்ஸ்ட் இந்த அவுட்ரேஜ் அண்ட் இது வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படின்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லு. இந்த அவுட்ரேஜ் இந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்தும் சரி, நம்ம போர்டு கிட்ட இருந்தும் சரி, இந்த அவுட்ரேஜ் வர்றதுக்கு வந்து ஜஸ்டிஃபைபிளா அப்படிங்கறத வந்து நீ என்ன நினைக்கிறேன்? 100%. ஒரு ஃபியூ ரீசன்ஸ்க்காக நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் திங் வந்து இட் இஸ் நாட் லைக் ரஃபீனியா வந்து இந்த வரைக்கும் ஒரு பர்ஃபெக்ட் சீசன் அவனுக்கு இருந்திருக்கு. இன்ஜுரி கன்சர்னே இருந்தது இல்லை. திடீர்னு வந்துட்டு அவன் போய் ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இல்லை. இது வந்து ஃபர்ஸ்ட் ரீசன். அவன் வந்து இந்த சீசன் ஃபுல்லாக இன்ஜுரி ப்ரோனா இருந்திருக்கான். ஆப்வியஸ்லி அவன் ஆடுற இன்டென்சிட்டிக்கு அது வந்து நடக்க இருக்கிற விஷயம்தான். ஸோ உனக்கு உண்மையிலேயே வந்து ஒரு ஃப்ரெண்ட்லிக்காக நீ வந்து அவனை அவ்வளோ தூரம் வர வச்சு அவனை வந்து விளையாட வைப்பியாங்கிறது என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. 2வது கேள்வி, ஆன்செலோட்டி அந்த கேமுக்கு அப்புறம் என்ன சொன்னான்னா, அவன் வந்துட்டு இது ரஃபீனியா வந்து ஆல்ரெடி ஹி வாஸ் சஃபரிங் ஃப்ரம் டிஸ்கம்ஃபர்ட் பிஃபோர் த கேம். ஸோ அவன் டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து சஃபர் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு ஒரு ஒன்றுத்துக்குமே பிரயோஜனம் இல்லாத ஒரு ஒரு ஃப்ரெண்ட்லியில் வந்து நீ அவனை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எனக்கு 100% இட் இஸ் நாட் ஓகே வித் மீ. ஏன்னா இஃப் இஸ் ஹேவிங் டிஸ்கம்ஃபர்ட் யூ ஹாவ் டு ட்ரீட் இட் ஆஸ் சச். ஒரு யூஸ்லெஸ் ஃப்ரெண்ட்லியில் ஸ்டார்ட் பண்ணி 45 மினிட்ஸில் அவன் இன்ஜர் ஆகி வெளியே வர்றதுங்கிறது வந்துட்டு எனக்கு ஐ எம் வெரி டிசப்பாயிண்டட் வித் ஹவு பிரேசில் ஹவ் ஹேண்டில் தி சிச்சுவேஷன் தான் நான் சொல்லுவேன். எனக்கு ஒரே ஒரு கிளாரிபிகேஷனு. இப்போ இவன் ரஃபீனியாக்கு வந்து கொஞ்சம் இஸ் நாட் 100% ஃபிட் அப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க. அவன் சொன்னானே ஆன்செலோட்டி he was suffering some discomfort even before the game அப்படின்னு சொன்னான். ஆக்சுவலா வந்து எனக்கு வந்து இதுல வேற கருத்து இருந்தது. ஆனா இந்த பாயிண்ட் கேட்டதுக்கு அப்புறம் எனக்கும் வந்து நான் இதுல உடன்படுறேன். ஏன்னா வந்து ஓகே, நீ வந்து ஒரு ஃபிட்டான பிளேயர் இருக்கான், அவனை நீ ஸ்டார்ட் பண்ற, அப்போ வந்து அவனுக்கு ஏதாவது இன்ஜுரி ஆகுது அப்படின்னா ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் அதுல வந்து அவுட்ரேஜ் வரதுக்குலாம் வந்து எனக்கு வந்து பெருசா இது கிடையாது. ஏன்னா வந்து அதை நான் அட்ரஸ் பண்ணிடுறேன். ஏன்னா பிளேயர்ஸ் வாண்ட்ஸ் டு பிளே ஃபார் தேர் கண்ட்ரி, அது வந்து ஃபர்ஸ்ட். அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு வேர்ல்டு கப் மாதிரி ஒரு டோர்னமெண்ட் வருது அப்படின்னா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து இந்த மாதிரி நேஷனல் டீமுக்கு கிடைக்கிறதே இப்பதான் எப்பயாவது இந்த மாதிரி ஒரு மாசத்துல 2 மாசத்துக்கு ஒரு டைம், 3 மாசத்துக்கு 2 டைம் அந்த மாதிரி தான் கிடைக்கிறானுங்க. அப்படி கிடைக்கும் போது அவங்க வந்து அதை எப்படி நான் டு மேக் த மோஸ்ட் ஆஃப் இட் தே வாண்ட் டு பிளே தம். அதுக்கு வந்து நீ ஏன் விளையாடுற அவனை வந்து நீ எது விளையாண்டினா எனக்கு இன்ஜுரி அவங்க கிளப்ல அப்படின்னு சொல்றது வந்து நான் லாஜிக்கா பாக்கல. ஏன்னா வந்து உனக்கு எப்படி கிளப் பெருசோ அந்த மாதிரி கண்ட்ரிக்கு அவங்க வந்து விளையாடி ஜெயிக்கணும். அப்படி இருக்கும் போது நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ அவனுக்கு வந்து ஒரே நிமிஷம் நான் சொல்றது இது வேற. இல்ல நீ சொல்ற பாயிண்ட் தான் நான் சொல்றேன். நீ சொல்ற பாயிண்ட்க்கே நான் என்ன சொல்றேன்னா, நீ சொல்றது கரெக்ட் தான் சரியா. அவனுக்கு கண்ட்ரிக்கு ஆடணும்னு இருக்கும், கண்ட்ரியா அவனுங்க விளையாட வைக்கணும், எப்போதான் வராங்கிறது எல்லாமே நான் அக்செப்ட் பண்றேன். பட் ரஃபீனியா இத்தனை இன்ஜுரி இஷ்யூஸ் அவனுக்கு இந்த சீசன் இருந்திருக்குங்கிறப்போ நீ அவனை கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். நீ வந்து எந்த கேம்ல யூஸ் பண்றேன்னு நீ சொல்றது நான் உடன்படுறேன்ற. நான் சொல்றது வந்து பொதுவான ஒரு பிளேயருக்கு, இப்போ பொதுவான ஒரு பிளேயரு 100% ஃபிட்டா வரான் அப்படின்னா நீ அப்ப அவனை யூஸ் பண்ற, அப்பதான் இன்ஜுரி நடக்குது அப்படின்னா ஓகே. அதுக்கு வந்து அதுக்கும் அவுட் பஸ் வரும். உனக்கு ஞாபகம் இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பிளேயர் போய் விளையாடுறான் அப்படிங்கும்போது இன்ஜுரி ஆயிட்டான், ஆமா, அதுக்கு வந்து என்னடா எதுக்கு விளையாட விட்ட அப்படின்னு கேட்பானுங்க. ஏன்டா எதுக்கு விளையாட விட்ட அப்படின்னா கண்ட்ரிக்கு விளையாடி தானடா ஆகணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன்.
ஆனா இந்த விஷயத்துல நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் இந்த ஆக்சுவலி இந்த பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன், நான் படிக்கல எங்கேயும். அவன் ஆல்ரெடி ஒரு சஃபர் பண்ணிக்கிட்டு தான் இருக்கான், வந்து ஹீஸ் நாட் 100% ஃபிட் அப்படிங்கும் போது நீ எதுக்கு விளையாடுற அப்படிங்கிறதான் கொஸ்டின். இப்போ நீ அவன் 100% ஃபிட்டா இருக்கான், அப்போ நீ விளையாடுற அப்படின்னா ஓகே. நீ அவன் 100% ஃபிட்டே இல்ல அப்படிங்கும் போது நீ வந்து விளையாடுற அப்படின்னா வந்து இட்ஸ் ஜஸ்ட் நீயே உன் பிளேயர் மேல உனக்கே வந்து கேர் இல்லையடா அப்படின்னு தான் எனக்கு தோணுது இப்போ வந்து. அண்ட் என்னன்னா, வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் டு வினிஷியஸ், பிரேசில் டீம் பொறுத்தளவுல அவங்களோட பெஸ்ட் அட்டாக்கர் இஸ் ரஃபீனியா இன் டர்ம்ஸ் ஆஃப் அவுட்புட். உன்னுடைய பெஸ்ட் பிளேயர் அவன் அவன் இப்போ இன்ஜர் ஆகி வேர்ல்ட் கப் இல்லைன்னா நீங்க ஆல்ரெடி வந்து மொக்கையா தான் விளையாட்டு இருக்கீங்க. ஆல்ரெடி நீங்க வந்து பிரேசில் அப்படிங்கிற பேருக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்பால் விளையாடுறது கிடையாது. இதுலயே வந்துட்டு தெரியல எனக்கு, இதுல வந்து கம்ப்ளீட்டா என்னால அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியாத ஒரு விஷயம் வந்து, நீ இந்த டிஸ்கம்ஃபர்ட் இல்லைனாலும் நான் வந்து ரஃபீனியா மாதிரி ஒரு இன்ஜுரி ஹிஸ்டரி ஒரு பிளேயருக்கு வந்து இந்த சீசன் நீ வந்து அந்த ஸ்பேஸ் கொடுக்கணும் தான் நான் சொல்லுவேன். இப்போ ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு ரெண்டு அந்த நவம்பர் இன்டர்நேஷனல் பிரேக் அப்போன்னு நினைக்கிறேன், பிஎல்சா வந்து நாங்க ஆல்ரெடி வேர்ல்ட் கப்புக்கு குவாலிஃபை ஆயிட்டோம், நான் எதுக்காக வந்து இவங்களை ரிஸ்க் பண்ணும் அப்படின்னு அரௌஜோவையும் ஃபெடி வால்வர்டையும் அந்த இதுக்கு கூப்பிடவே இல்லாம அந்த இன்டர்நேஷனல் பிரேக்குக்கு அவனுங்க ரெஸ்ட் எடுக்கட்டும் அப்படின்ட்டு. நான் சொல்றது இதுதான், நீ வந்து யூ பிக் த பிக்கர் பேட்டில். உன்னோட பிக்கர் பேட்டில் என்ன, அந்த வேர்ல்ட் கப் தானே. ரஃபீனியா வந்து ஒரு 2 வாரம் பிரேக் எடுத்தானா அவனுக்கு நல்லதுதான். ரஃபீனியா இஃப் ஹி கோஸ் டு பிரேசில் கேம்ப் ஹீ இஸ் an automatic starter. அவன் வந்து அவங்க வந்து ப்ரூவ் பண்ணி தான் வந்து வேர்ல்ட் கப்ல ஒரு ஸ்பேஸ் வாங்கணும் அப்படின்ட்டு அவனுக்கு அவசியம் இல்லை. அப்ப நீ எதுக்காக ரிஸ்க் பண்ற? இது நான் ரஃபீனியான்னு சொல்ல, இது எந்த கண்ட்ரில எந்த பிளேயரா இருந்தாலும் நான் இதுதான் சொல்லுவேன். இப்போ வினிஷியஸ்க்கு இன்ஜுரி ஆயிருந்தாலும் அதான் சொல்லிருப்பேன், ஏன்னா வினிஷியஸ் 100% ஃபிட் இல்ல, ஆனா ஆட வச்சதுங்கிற மாதிரி தான் நானும் படிச்சேன் அவனுக்குமே. பட் ஹி எஸ்கேப். ஏன்டா எக்ஸாக்ட்லி ஹி எஸ்கேப்டு, அவ்வளவுதான். அவனுக்கும் ஆயிருக்கலாம் ஏதாவது. அப்போ வந்து ரியல் மேட்ரிட் ஃபேன்ஸ் வந்து கொந்தளிச்சிருப்பானுங்க இந்த மாதிரி. அது அவ்வளவுதான் தவிர. பட் வந்து இது வந்து ரொம்ப ஒரு மிஸ்மேனேஜ்மெண்ட் மாதிரி தான் இருக்கு எனக்கு வந்து. நீ வந்து ஒரு பிளேயர் வந்து ஃபிட்டா இல்ல அப்படின்னா அவனை வந்து இந்த மாதிரி நீ விளையாடு பரவாயில்ல நமக்கு வேர்ல்ட் கப் வருது அப்படின்னு சொல்றது வந்து, ஏய் நீ விளையாட சொல்லி இப்ப விளையாடுவான், வேர்ல்ட் கப்புக்கு இருக்க மாட்டானா, நீ அப்ப என்ன பண்ணுவ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா நீ சொன்ன மாதிரி ஆல்ரெடி அவங்க சான்சஸ் ஆர் வெரி ஸ்லிம். ஏன்னா டீமா வந்து they are not performing பிரேசில் வந்து, and they are nowhere near the top elite favorites. அப்படி வேர்ல்ட் இருக்கும்போது கப்க்கு ரஃபீனியா இல்லப்பா நான் ஃப்ரெண்ட்லி விளையாட்டேன் எனக்கு அப்படின்னு சொல்றதுல என்ன பெருமை இருக்கு. எக்ஸாக்ட்லி. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ இந்த நீ சொன்னதுக்கு அப்புறம் வந்து நீ அந்த அவன் ஃபிட்டா இருக்க இல்லாத போது விளையாட வச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த அவுட் பஸ்ட் இந்த லப்போட்டா பேசுனது எல்லாத்துக்குமே வந்து 100% கரெக்ட். பார்சலோனா அப்படிங்கறதையே நீ எடுத்துரு, பார்சலோனாக்கு வந்து அவன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படி இல்லைங்கிறதே விட்டுரு. ஏன்டா நீ பண்றதுனால உனக்கே அவன் வராம போவான்டா அவனுக்கு அடுத்த வேர்ல்ட் கப்புக்கு, அது உனக்கு புரியுதா இல்லையா? இந்த 5 வீக்ஸ்ங்கிறது வந்து 8 வீக்ஸா இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணுவ? வேர்ல்ட் கப் ஆரம்பிக்கிறதுக்கு விளையாட மாட்டான், அப்புறம் வந்து அவனை விளையாட வைப்பேன். ஆல்ரெடி உங்களுக்கு ரோட்ரிகோ கிடையாது, ராட்ரிகோ கிடையாது, ஏசிஎல் இன்ஜுரி. ஆமா. சோ எனக்கு வந்து அவனோட அவங்க பிரசிலியன் ஃபெடரேஷனோட தாட் ப்ராசஸ், அவங்களோட கோச்சிங் ஸ்டாஃப்ஸோட தாட் ப்ராசஸ் எனக்கு வந்து புரியல. என்ன இது எது எதுன்னே எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இதுல ஆக்சுவலா இன்னொரு செக்வே இருக்கு. நீ ரஃபீனியா பத்தி பேசி முடிச்சிட்டேன்னா நான் அப்படியே மூவ் ஆன் பண்றேன். எனக்கு வந்து பார்சலோனா அண்ட் ஸ்பெயின் லமீன் யமால் எப்படி யூஸ் பண்றாங்கிறதுல வந்து எனக்கு சுத்தமா வந்து ஒரு பிடிக்கவே மாட்டேங்குது, வெரி ஆனஸ்ட்லி. பார்சலோனாவுமே நம்ம நிறைய தடவை பேசிக்கோம், டே ரெஸ்ட் பண்ணுங்கடா, 3-0 லீடு இருந்தா ரெஸ்ட் பண்ணுங்கடா, ரூனிக்கு சான்ஸ் கொடுங்க, அவன் இதுக்கு மேல என்ன பண்ணா ப்ரூவ் பண்ண பேசிக்கிட்டே தான் இருக்கும். ஸ்பெயின் ஃபர்ஸ்ட் மேட்ச் ஓகே, ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து ஃபர்ஸ்ட் சாய்ஸ் ஸ்டார்டர்ஸ் எல்லாரையும் போட்டு லூஸ் டி லஃபான்டே விளையாடுறான். ஸோ லமீன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் ஆடுறான், டோட்டலி அக்செப்ட். செகண்ட் மேட்ச்க்கு நீ மொத்த டீமையும் ரொட்டேட் பண்ற, இன்க்ளூடிங் கோல் கீப்பர், எல்லா பொசிஷன்லயும் வேற ஒரு பிளேயர் ஆடுற. ஆனா லமீனை மட்டும் நீ ரைட் விங்ல ஆடுற. அவனுக்கு ஆப்ஷன் இல்லாம இல்ல. முந்தின மேட்ச்ல தான் விக்டர் முனோஸ் வந்து கோல் அடிச்சான் பெஞ்சில இருந்து. நீ எரமி பினோர் தான் நினைக்கிறேன் ஸ்குவாட்ல. யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ். வை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் ஆடுனா இல்ல 60 மினிட்ஸ் ஆடுனான்னு நினைக்கிறேன். பட் வை ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் வை டு யூ டேக் தட் ரிஸ்க்? ஒன்னும் நடக்கல லமீனுக்கு, ஹி இஸ் ஃபைன், ஹி இஸ் கமிங் பேக். பட் எனக்கு இது புரியவே மாட்டேங்குது, நீயே வந்து போய் சூசைட் பண்ணிக்கிற மாதிரி இது. லமீனுக்கு வந்து இதே தான் நீ கேவி கூட பண்ண. கேவி வந்து நம்ம மேலேயும் தான் தப்பு, ஏன்னா நம்மளும் வந்து அந்த சீசன் பெட்ரி இல்லைங்கிறதுனால 90 மினிட்ஸ் அநியாயத்துக்கு ஆட வச்ச எல்லா கேமும். நீ ஒரு மீனிங்லெஸ் கேம் ஜார்ஜியாவோட ஆட வச்ச 2 வருஷம் ஆச்சு, அவன் இன்னும் அவனோட பெஸ்ட்டுக்கு வர போறான் திரும்ப கேவி. எனக்கு கொஞ்சமாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்ல, எனக்கு அதுதான் புரிஞ்சுக்கவே முடிய மாட்டேங்குது. அதான் அந்த கிளப்ஸும் சரி கண்ட்ரியும் சரி அவங்களோட பிளேயரை ப்ராப்பரா மேனேஜ் பண்ணல அப்படின்னா இந்த மாதிரிதான் அவங்களோட வெல்ஃபேர் வந்து பாதிக்கப்படுது. அதுதான் நம்ம பார்த்தோம் ரஃபீனியா கிட்ட. இப்போ அப்படியே செக்வே ஆகிறேன். ரஃபீனியா 5 வீக்ஸ் கிடையாது அப்படின்னு வந்து நியூஸ் வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸா அவன் வந்து இன்னைக்கு கிடையாது மேட்சுக்கு வந்து.
இந்த மேட்சுக்கு கிடையாது அப்படிங்கிறத விட இந்த ரன்னனுக்கே கிடையாது டோட்டலா. ஸோ இதை வந்து நீ எப்படி பாக்குற? அதோட அப்படியே வந்து இன்னைக்கு மேட்ச் அப்படியே அது செக்மெண்ட் ஆயிடு அப்படியே. அட்லெட்டிகோ கேமா ஆப்வியஸ்லி ராஷ்வர்ட் இல்ல, சோ ரஃபினியா ரஃபினியா இல்ல. நான் ஃபியூச்சரை ப்ரெடிக்ட் பண்றேன்னு நினைச்சுக்க வேண்டாம். ராஷ்வர்டுக்கு ஏதாச்சும் ஆனா நான் பொறுப்பு கிடையாது சொல்லிட்டேன். பட் யா, அட்லெட்டிகோ மேட்ரிட் 2 தடவை வாண்டால 3 மேட்ச்ல ஆட போறோம். ஃபர்ஸ்ட் திங் கோஸ்ட் ஆஃப் த பாஸ்ட்ங்கிற மாதிரி வந்துட்டு அந்த 4-0 உங்களால உங்களுக்கு பின்னாடி போட முடியுமாடா அப்படிங்கறத என்னுடைய ஃபர்ஸ்ட் கேள்வி. ரெண்டாவது அவங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா பண்ண வேண்டியது ஆப்வியஸ்லி த பிச். எப்படி இருந்திருக்கு பிச்சு அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். வாண்டா பிச்சு ஃபிளிக்கும் அதை பத்தி பேசியிருந்தா அப்படி. அண்ட் அட்லெட்டிக்கோ அதை அவங்க அட்வான்டேஜுக்கு யூஸ் பண்றாங்க. அவங்களுக்கு இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா இந்த தடவை அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்காது. லாஸ்ட் டைம் அந்த சர்ப்ரைஸ் ஃபேக்டர் இருக்காது. எவனோ ஒருத்தன் கிடையாதுன்னு பார்த்தேன்டா அட்லெட்டிகோக்கு. லொரண்டே கிடையாதுன்னு நினைக்கிறேன். லொரண்டே சஸ்பெண்டட், பியூபிளும் இன்ஜர்ட். பியூபிள் இன்ஜர்ட். ஓகே. யா, சோ அது ஒரு இது ஜானி கர்டாசோவும் சஸ்பெண்டட் அட்லெட்டிகோக்கு மிட்ஃபீல்ட்ல. ஸோ ஜானி கர்டாசோ, பியூபிள் அண்ட் லொரண்டே 3 பேருமே வந்து ஸ்டார்டர்ஸ் இஃப் தேர் ஃபிட். ஸோ அது ஒரு குட் திங் தான் அப்படின்னு தான் சொல்ல முடியும். வேற ஒன்றும் அதை பற்றி சொல்ல முடியாது. பட் ஓவராலாக வந்து இட் வில் பி அ வெரி வெரி டிஃபிகல்ட் கேம். எனக்கு அதில் டவுட்டே கிடையாது. இருக்கிற புக்கில் இருக்க எல்லா டர்ட்டி ட்ரிக்கையும் அட்லெட்டிகோ மேட்ரிட் இறக்குவானுங்க இந்த கேமில். அவனுங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு டெம்ப்ளேட் இருக்கு. அவனுங்க வந்து பார்சலோனாவை எப்படி சஃபகேட் பண்ணி ஃபர்ஸ்ட் கேம் ஜெயிச்சானுங்கன்ட்டு. நமக்கு வந்து ஒரு பார்சலோனா பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து நீ யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி பால்டேஸ் பேக், கூண்டேஸ் பேக். 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்களாவது இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா 2 பேருமே வந்து ஸ்டார்ட் ஆஃப் தி இன்டர்நேஷனல் பிரேக்லேயே ரிட்டர்ன் ஆயிட்டாங்க. ஸோ நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பானுங்க. இட் இஸ் நாட் லைக் செகண்ட் ஹாஃப்ல தான் வரணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை. ஸோ 2 பேர்ல யாரோ ஒருத்தங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. எரிக்குல் ஆல்சோ ஸ்டார்ட்னு எனக்கு தோணுது. ஸோ ஓவராலா வந்து நம்ம வந்து கேம்ப் நூல அந்த செகண்ட் லெக் எப்படி ஆடணுமோ அதே ஆட்டிடியூடோட இந்த கேமை ஆடலன்னா another 4-0 மாதிரி ஒரு ஸ்கோர் லைன் இஸ் இந்த வெயிட்டிங் தான் எனக்கு தோணுது. நான் ஒத்துக்கல. நான் வந்து சான்ஸே ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லடா. ஒரு நிமிஷம், நான் ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லடா. நான் சொல்றது வந்து அந்த ஆட்டிடியூட் ரொம்ப முக்கியங்கிறத மட்டும் தான் சொல்றேன். நான் ப்ரெடிக்ஷனுக்கு அப்புறம் வரேன். 4-0 நம்ம தோத்தோம் இல்லையா, அந்த கேம்ல வெற்றி கிடையாது நமக்கு வந்து அந்த கேம்ல. ஏன்னா அட்லெட்டிகோட நம்ம வந்து ட்ரெடிஷனலா வந்து we will do well. ஏன்னா வந்து நம்ம கிட்ட வந்து அந்த பால் பிளேயிங் ஒரு 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 மிட்ஃபீல்டர் வந்து அந்த பாலை வந்து அப்படியே காலில் ஒட்ட வைக்கிற ஒரு மிட்ஃபீல்டர் இருப்பான் நமக்கு எப்போ ஒரு ஜெனரேஷனலாவே. அது வந்து நமக்கு வந்து அந்த 4-0 இல்ல. அதே மாதிரி நம்ம நிறைய தப்பு பண்ணோம். அந்த ஒரு எரரா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த இதுவா இருக்கட்டும். ஐ திங்க் யூ வுட் ஹவ் லேர்ன்ட் அவர் லெசன். ஐ திங்க் அந்த பெட்ரியோட இன்க்ளூஷன் இந்த மிடில் வந்து ஐ திங்க் இட் வில் பி ஹியூஜ். ஏன்னா ஒரு பாலை வந்து வாங்கவே முடியல, பாலை வந்து அவங்க கையிலேயே காலிலேயே ஒட்டிக்கிட்டு இருக்கு, இன்ட்ரிகேட்டா பாஸ் போடுறான், டக்குன்னு த்ரூ பால் போட்டுறான் அப்படிங்கிற பிளேயர் கிட்ட ட்ரெடிஷனலாவே சஃபர் பண்ணுவானுங்க அட்லெட்டிகோ. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு அட்லெட்டிகோட்ட அந்த ஒரு லொரண்டே, ஒரு பியூபிள், அந்த 2 பேர் இல்லாதது அவங்களை வந்து பாதிக்கும். ஏன்னா வந்து லொரண்டே ஒரு நல்ல ஒரு டிஃபெண்டர். அதை தாண்டி அவனுங்க அந்த தேர்ட் மேன் ரன் கொடுக்கறதுக்கு வந்து ஒரு இன்கிரெடிபிள் பிளேயர். லொரண்டே வந்து அப் அண்ட் டவுன் ஓடிக்கிட்டே இருப்பான். ஒரு பயங்கர வெர்சடைல். அதனால ஒரு ஆர்பியா ஆட முடியும், ஒரு சென்டர் மிட்ஃபீல்டரா ஆட முடியும், ஒரு ஒரு டீப் டவுன் ஒரு டிஃபெண்டிங் மிட்ஃபீல்டர் மாதிரி ஆடி ஒரு டக்கின் பண்ணி ஒரு அந்த ஒரு இது சேனல்லையும் ஆட முடியும் அவனால வந்து. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிளேயர் வந்து ஒரு சிமியோனோட ஒரு 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 ட்ரீம். அந்த மாதிரி ஒரு பிளேயர் வந்து இந்த டீம்ல இருக்க மாட்டான், கேம்ல இருக்க மாட்டான் அப்படிங்கிற போது இட்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்து ஒரு அடி அப்படிங்கிற பட்சத்துல நம்ம சைட்ல ஒரு பெரிய அடி ரஃபினியா இல்லாது. ஏன்னா வந்து நம்மளோட ஒரு பிரஸ் ட்ரிகரா இருக்கட்டும், நம்மளோட ஒரு ஒரு இன்டென்ஷனா இருக்கட்டும், நம்மளோட ஒரு ஒரு டிரைவா இருக்கட்டும், எல்லாமே அவன் தான் ஃப்ரண்ட்ல வந்து. அப்படி இல்லாத பட்சத்துல நம்ம வந்து அதை எப்படி நேவிகேட் பண்ண போறோம் அப்படிங்கிறது தான் வந்து மிகப்பெரிய கொஸ்டினா இருக்க போகுது. நீ சொன்ன மாதிரி பிச்சை வந்து அவனுங்க எப்படியும் அப்படிதான் வச்சிருப்பானுங்க. அதுல எதுவும் இதுவே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வந்து ரொம்ப ஓல்டு விட்ற பண்ண வேணாம். ப்ரக்மேட்டிக்கா ஆடுவோம். ப்ரக்மேட்டிக்கா ஆடினா நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம வந்து ரொம்ப அந்த ஹைலைன் புஷ் பண்ணி ரொம்ப அந்த மாதிரி நம்ம எப்படி நியூ காஸ்டோட ஆடணுமோ அந்த மாதிரி ஆடணும். நியூ காஸ்டில் அவையில நம்ம ஆடணும்னா நம்ம ஜெயிக்கலாம் இந்த மேட்ச். ஏன்னா வந்து பால் அட்லெட்டிக் கிட்ட கொடுத்துட்டு கொஞ்சம் நம்ம பின்னாடி உட்காந்தோம் அப்படின்னா அவங்களால ஒன்றும் பண்ண மாட்டானுங்க. நம்ம கிட்ட அவங்களால எப்படி அடிக்க முடியும் அப்படின்னா அந்த ஹைலைனை கிராஸ் பண்ணி அந்த தேர்ட் மேன் ரன்னால மட்டும்தான் அவங்களால ஜெயிக்க முடியும். நம்மள வந்து நம்ம அந்த ஆப்ஷன் அவங்ககிட்ட இருந்து எவ்வளவு அதிகமா எடுக்கிறோமோ அவ்வளவு அதிகமா நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, நீ வந்து புஷ் பண்ணி ஐயா ஆடாத, ஹைலைனே ஆடாதன்னு நான் சொல்லல. அதை எவ்வளவு அதிகமா நீ ஆடுற, எவ்வளவு ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்குல்ல, இந்த லெவல்ல ஆடாத,
ஆமா. ஸோ அதுதான் இருக்கு. அதே மாதிரி நம்ம இந்த ஹை லைன் ஆடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் எஃபிஷியன்ஸா இருக்கிறது தான் அந்த பெட்ரியோட பால் கண்ட்ரோல். ஏன்னா வந்து பாலை லூஸ் பண்ண மாட்டான். அப்படி இருக்கும்போது அவங்களால அவ்வளவு சீக்கிரமா பாலை எடுத்துட்டு உடனே இந்த ரன் போட முடியாது. அதுலதான் அவங்க ட்ரைவ் பண்ணாங்க நம்ம லாஸ்ட் டைம் 4-0 வாங்கினது. ஏன்னா கசோட பாலை வச்சு செஞ்சு பாலை விட்டானுங்க வாங்கறதுக்கே மிட்ஃபீல்டு. யாருமே இல்லை. ஆமா. பாலை வந்து டேய் நான் இருக்கேன்டா அப்படின்னு சொல்றதுக்கே ஆள் இல்லை. அதனால வந்து அப்படி அடி வாங்கினோம். அண்ட் எனக்கு ஆக்சுவலா ஐ ஒரு திங்க் வி ஷுட் பி வின்னிங் இட் தான் தோன்றேன் நான். எனக்கு ஆக்சுவலாக ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது இதில். இதை வந்து ஒரு ஃபுட் நோட் மாதிரி சொல்லணும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு மொலினா வந்து லாங் ரேஞ்சிலேருந்து ஷாட் எடுக்க விடாதீங்க. செம்ம கோல் இது பார்த்ததில்ல. 2 கோல்ரா 3 வாரத்தில் 2 கோல் அடிச்சிருக்கான். அந்த மாதிரி அதே மாதிரி 2 கோல் அடிச்சிருக்கான் 3 வாரத்தில். ஐயோ அவனை தயவு செஞ்சு லாங் ரேஞ்சிலேருந்து வந்து அவனை ஷாட் எடுக்க விடாதீங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு விஷயம், நான் இந்த கேமுக்கு வந்து 11 கொஞ்சம் டிஃப்ரெண்டா யோசிப்பேன் அப்படிங்கிறதையும் வந்து எனக்கு தோணுது. நீ வேணா ஃபர்ஸ்ட் 11 சொல்லு. சரி நான் சொல்லட்டுமா? ஓகே. ஜோன் அண்ட் கோலு ஆப்வியஸ்லி. லெஃப்ட்ல வந்து பால்டே, ஜெரார்ட் மார்டின் அண்ட் ஸ்டார்ட் பண்ணுவான். ஃபிட்டா இருந்தானா ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றேன். அப்படி வேணா சொல்றேன். பால்டே, ஜெரார்ட் மார்டின், குபார்சி அண்ட் எரிக், இதுதான் என்னுடைய பேக்லைனா இருக்கும். மிட்ஃபீல்டில் வந்து கூண்டே வந்து விளையாடக்கூடாதுன்னு ஒன்றும் கிடையாது. கூண்டே ஃபிட்டாக இருந்தால் கூண்டே கூட ஆடலாம். பட் ஐ ஜஸ்ட் ஃபீல் எரிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு எனக்கு தோணுது. மிட்ஃபீல்டு வந்து பெர்னால், பெட்ரி அண்ட் ஆல்மோ. லெஃப்ட்டில் வந்து நான் ரேஷ்வர்ட் ஆட மாட்டேன். லெஃப்ட்டில் ஃபெர்மின் ஆடுவேன் இந்த கேமில். ரைட்டில் வந்து ஃப்ராங்கி பேக் இல்லை, எஸ்பானியல் கேமுக்கு தான் பேக். லெஃப்ட்டில் ஃபெர்மின் ஆடுவேன், ரேஷ்வர்ட் ஆட மாட்டேன். ஃபெர்மின் ஃப்ரம் த லெஃப்ட், ரைட்டில் யமால் அண்ட் ஸ்ட்ரைக்கர் வந்து லெவன்டோஸ்கி. இதுதான் வந்து என்னுடைய preferred choice for today. I think I will agree with the lineup டா. எனக்கு தெரிஞ்சு பால்டே அவைலபிளா இருக்கான், பால்டே வந்து ஆட முடியும் அப்படின்னா ஆப்வியஸா பால்டே ஸ்டார்ட் பண்ணிடலாம் டைரக்டாவே. there is no சாய்ஸ் தான். ஏன்னா வந்து ஜெரார்ட் மார்டினோட பொட்டன்ஷியல் வந்து சிபில தான் இருக்கு. அப்படிங்கும் போது அவனை மாத்தவே வேணாம். பட் அப்படி இல்லை அப்படின்னா ஐடியலி யூ ஷுட் கோ ஃபார் கை லைக் கேன்சலோ தான் லெஃப்ட் பேக்ல. அப்படி ஒருவேளை பால்டே ஃபிட் இல்லை அப்படின்னா, பட் ஃபிட்டா இருந்தான் அப்படின்னா நான் வந்து பேக் போருக்கு ஒத்துக்கிறேன். நானும் வந்து கூண்டேவை வந்து ரஷ் பண்ண மாட்டேன். கூண்டே வந்து ஏன்னா ரஷ் பண்றோம் அப்படிங்கிறத விட அந்த பிச்சுக்கு அவன் வந்து வேண்டாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து இப்பதான் இன்ஜூரில இருந்து வரான். ஸோ கொஞ்சம் இருக்கட்டும் அப்படின்னு தான் நான் நினைப்பேன். இவன் கூண்டேவை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மிட்ஃபீல்டும் வந்து பின்னாடி டீப் லைன்ல வந்து இவன் தான் பெட்ரி அண்ட் பெர்னால், முன்னாடி ஆல்மோ. லெஃப்ட்ல நான் வந்து மேபி லெஃப்ட்ல ரேஷ்வர்ட் போவேன். லெஃப்ட்ல ரேஷ்வர்ட் போயிட்டு எனக்கு இருக்க கன்சர்ன் நான் சொல்லிடுறேன். ரேஷ்வர்ட் ஆடுறதுல நீ வந்து லெவன்டோஸ்கி ஸ்ட்ரைக்கர் ஆடுற, ரேஷ்வர்ட் லெஃப்ட்ல ஆடுறனா இன்டென்சிட்டி ரொம்ப ட்ராப் ஆஃப் ஆயிரும் கவுண்டர் பிரஸ்ல. ஸோ அந்த ஃபார் திஸ் பர்டிகுலர் கேம் அட்லீஸ்ட் ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது தி அதர் ஆப்ஷன் இஸ் ஸ்டார்டிங் ரேஷ்வர்ட் அண்ட் ஃபெரான். மேபி ஃபெரான் தான் ஆடுவான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அந்த தி அதர் ஆப்ஷன் ஐ அம் ஓகே வித் ஸ்டார்டிங் ரேஷ்வர்ட் அண்ட் ஃபெரான். ஆனா சப்போஸ் லெவன்டோஸ்கி தான் ஸ்ட்ரைக்கரா ஸ்டார்ட் பண்றான் அப்படின்னா வந்து இந்த கேமுக்கு மட்டும் எனக்கு ஃபெர்மின் லெஃப்ட்ல இருக்கணும்னு தோணுது. மேக் சென்ஸ். எனக்கு தெரிஞ்சு ராஷ்வர்ட் அண்ட் ஃபெரான் ஸ்டார்ட் பண்ணுவான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து லெவாக் வந்து ஒரு எமோஷனலான ஒரு இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். நான் வந்து I am completely okay with that also. Ferran as striker and Rashford from the left, I am completely okay. அப்படி இருந்துச்சுன்னா I think Fermin will start ahead of almost attacking midfielder ன்னு எனக்கு தோணுது. Fermin டெஃபினட்டா ஸ்டார்ட் பண்ணுவான், அதுல எனக்கு டவுட் இல்ல. ஃபெர்மின் ஸ்டார்ட் பண்ணுவான்றியா? டெஃபினட்டா இந்த கேம்ல ஸ்டார்ட் பண்ணுவான் தான் எனக்கு தோணுது. எனக்கு நம்பர் 10 ஆல்மோ ஃபர்ஸ்ட் ஆட்டோன்னு தோணுது. நான் அதுதான் ப்ரிஃபர் பண்ணுவேன். பட் ஏன்னா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த அத்லெட்டிகோ மேட்ரிடோட ஃபெரான் வந்து நிறைய சப்பா வந்து நிறைய இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்கான். உனக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, சாவி சீசன்ல வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபினிஷ் ஒன்று அடிப்பான். நம்ம வந்து 4-0 ஜெயிப்போம்னு நினைக்கிறேன் வண்டால தான். அதுக்கும் வந்து அவன் செகண்ட் இதுவா தான் வந்திருப்பான், செகண்ட் தான் வந்திருப்பான். ஃபெரான் இல்ல ஃபெர்மின். ஃபெர்மினா ஓகே ஞாபகம் இல்ல. ஃபெர்மின் ஒரு ஹெட்டர் கூட அடிப்பான். அந்த பாக்ஸ்குள்ள கிராஸ் வந்து லெவன்டோஸ்கி பின்னாடி ஓடி போய் அடிப்பான். கேவி கிராஸ் போடுவான்னு நினைக்கிறேன். கேவியா இல்ல லெவா கிராஸ் போடுவான்னு நினைக்கிறேன்ல. எனக்கு யார் கிராஸ் போடுவாங்கன்னு ஞாபகம் இல்ல. பட் ஆக்சுவலா அது லெவன்டோஸ்கிக்கு போற மாதிரி இருக்கும். ஆனா பின்னாடி ஃபெர்மின் வந்து அடிப்பான் அந்த கோல். ஆமா ஆமா அதேதான். ஸோ அந்த மாதிரி தலைவன் வந்து சப்ஸ்டியூட்டா வந்தானா கலக்குவான். ஸோ அதனால வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டோம், ஃபெர்மின் வந்து பின்னாடி வரட்டும் அப்படிங்கிறது தான். மற்றபடி எல்லாமே சேம் தான். நைட்டு 12:30 மணிக்கு மேட்ச்.
என்ன ப்ரெடிக்ஷன் சொல்றீங்க? ஆமா, டேலைட் சேவிங்ஸ் டைம் மாறிடுச்சு. அதனால வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாவது தூங்கலாம் அப்படிங்கிற சந்தோஷமான செய்தியை வந்து நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா 1:30 மணி மேட்ச்னா 3:45 தான் முடியும். இதுவாவது வந்துட்டு ஒரு 2:45 முடிஞ்சு ஒரு 3 மணிக்கு தூங்கிடலாம் அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். வாட் இஸ் தேர் டு லூஸ் ஃபார் சிமியோனே அண்ட் அட்லெட்டிகோ இன் திஸ்? ஒண்ணுமே இல்ல. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு இந்த கேமை விட மிட் வீக் கேம் தான் இன்னும் பெருசு. எனக்கு தெரிஞ்சு மேபி இதுல வந்து அவனுக்கு வந்து நிறைய கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறியா? மிட் வீக் வந்து இன்னும் கொஞ்சம் ரொட்டேட் வச்சுக்கலாம் அப்படின்னு. பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணல. சி அவங்க பிளான் பண்ணியோ பிளான் பண்ணாமையோ ஆல்ரெடி 3 பிளேயர் வெளியே தான் இருக்க போறாங்க. பட் ஒரு 60 மினிட்ஸ் டைம்ல வந்து ரொட்டேஷன்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு எனக்கு தோணுது. எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்ல அவனுக்கு 100% கொடுக்கறதுக்கு வாய்ப்பு கம்மின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா வந்து தே வுட் ஐடியலி சேவ் த எனர்ஜி ஃபார் த மிட் வீக். ஏன்னா வந்து அது நம்ம கேம்பவுண்ட்ல நடக்குது. எனக்கு அப்படி பாப்பாங்கன்னு தோணல எனக்கு. ஏன்னா சி இந்த எனக்கு நார்மலா தோணுது. எனக்கு சிமியோனே மாதிரி ஒரு கேரக்டர் நினைச்சா கண்டிப்பா யோசிப்பாண்டான்னு தான் தோணுது. எனக்கு எப்படி தோணுதுன்னா whoever wins this gameல they'll have a massive psychological advantage அடுத்த 2 கேமுக்கு. அது டெஃபினட்டா இருக்கும். அது வந்து நீ மறுக்கணும்னு நினைச்சனாலும் அது வந்து வெரி இயல்பான ஒரு விஷயம் தான். அதனால வந்து அந்த அளவுக்கு நீ சொல்ற அளவுக்கு இது ஈஸியா எடுத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. ஆமா, இப்படிதான் வந்து மேட்ரிட் கூட ரொட்டேட் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம் ஆடினான். ஸோ சொல்லவே முடியாது. யூ வில் டெஃபினெட்லி see some rotations அப்படின்ட்டு வந்து ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சாய்ஸ் டீம் ஆடினான் மேட்ரிட் கூட. என்ன பொறுத்த வரைக்கும் ஒண்ணுதான், இன்னைக்கு என்ன வேணா நடக்கணும்னு சொல்லிடுவேன் நான். தோத்தாலும் பரவாயில்ல, ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல எனக்கு ஜெயிச்சாகணும். சாம்பியன்ஸ் லீக்ல அக்ரிகேட்ல பார்சிலோனா should be winning it. அவ்வளவுதான் என்ன பொறுத்த சொல்ல வரைக்கும். மாட்டேன். இன்னைக்கு ஜெயிக்கிறது எனக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஏன்னா வந்து இதை விட நமக்கு ஒரு செமிஃபைனல் போறதுக்கு ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. லோக்கல் ரைவல்ஸ் தான் நமக்கு வந்து. வெளியே கூட நீ எங்கேயும் போய் ஆடல. இது வந்து ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி நீ செமிஃபைனல் போறதுக்கு. செமிஃபைனல்லையும் வந்து மேபி ஆர்சனல் வரலாம். ஆர்சனல் இருக்கிற இதுக்கு வந்து ஐ see a chance there also. So டூத்லெஸ் அட்டாக் ஆர்சனல். அதை பத்திலாம் பேசுவோம். அதெல்லாம் பேசாத, அதை வரும்போது பேசுவோம் நம்ம. பட் இதுதான் வந்து என்னோட ஸ்டான்ஸ். வந்தா பேசுவோம். பட் பாப்போம் என்ன ப்ரெடிக்ஷன் வந்துரும் டைரக்டா. என்ன நினைக்கிறேன்? 3-1 பார்சா. ரொம்ப கான்ஃபிடென்ட்டா உடனே சொல்றானே. நான் யோசிச்சு வச்சதான். நான் லாஸ்ட் டைம் வந்து 2-2 ப்ரெடிக்ட் பண்ணேன், 4-0 தோத்தாங்க. இந்த தடவை வின் ப்ரெடிக்ட் பண்றேன். இந்த தடவை ஜெயிச்சிருவானுங்க நம்புறேன். நான் வந்து ஒரு 2-1 அட்லெட்டிகோன்னு போறேன். உன் ப்ரெடிக்ஷன்ல மண்ணள்ளி போட அப்படினு சொல்லிட்டு ஏன் நான் 2-0 அட்லெட்டிகோ போறேன் அப்படினா வந்து எனக்கு வந்து 2-1 தெரியாம சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ 2-1 அட்லெட்டிகோ ஜெயிப்பானுன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் நம்ம கொடுப்போம். ஓகே நம்ம ஜெயிச்சிடலாம் போல இவனுங்க அப்படின்னு நினைக்க வச்சுட்டு அவங்களை அடிக்கணும் யூசிஎல்ல அப்படிங்கறதா என்னோட ஆசை. எனக்கு அவ்வளவு ஆசையெல்லாம் இல்ல. 3 கேமும் ஜெயிக்கலாங்கிறது எனக்கு ஆசை. ஓகே, ஹோப்ஃபுல்லி நடந்தா ரொம்ப சந்தோஷம். பட் பாப்போம். வித் தட் செட் மக்களே, லிட்டரலா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1 hour இந்த பிஸி ஷெட்யூல்லயும் வந்து நாங்க வந்து போட்டுருக்கோம் உங்களுக்காக. பாயிண்ட் மிஸ் பண்ணோமா? எல்லாமே கவர் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். வச்சிருந்தது ஒரு தடவை பாத்துரு. எல்லாமே கவர் பண்ணிட்டோம். ஆல் குட். நம்ம இத லிஸ்ட பார்க்காமலே அப்படியே ஒரு ஃப்ளோல கவர் பண்ணிட்டோம் எல்லாத்தையும். ஆமா. வித் தட் செட் மோஸ்டா வந்து இந்த நெக்ஸ்ட் வீக்ல இருந்து இந்த 3 will be back மக்களே. நாங்க வந்து திரும்ப வந்து வழக்கம் போல வந்துடுறோம். வாட்ச்லாங்கா இருக்கட்டும், யூசிஎல் வாட்ச்லாங் போட்டுருவோம் கண்டிப்பா. அதே மாதிரி வந்து இன்னைக்கு வாட்ச்லாங் கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா வந்து எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும். மேபி இவங்களுக்கும் கஷ்டம்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தது அப்படின்னா நாங்க ட்விட்டர்ல போடுறோம். இவ்வளவு நேரம் நீங்க பாத்திருக்கீங்க அப்படின்னா உங்க சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க உங்களோட கருத்து சொல்லுங்க, உங்களோட ப்ரெடிக்ஷனை போடுங்க. நீங்க என்ன நடக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்க. இன்னைக்கு அட்லெட்டிகோ பார்சிலோனால ஹோப்ஃபுல்லி அந்த பையனை எழுப்பி நான் ஈவினிங்குள்ளேயே உங்களுக்கு போட வச்சிடறேன். நீங்க முன்னாடி பாத்துடுற மாதிரி. ஏன்னா நைட்டு மேட்ச் 12:30 அதுக்கு முன்னாடி இது வந்து ஹிட் ஆயிடும். நீங்க பாத்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். வித் தட் செட் உங்களோட சப்போர்ட்டான கமெண்டா இருக்கட்டும், லைக்கா இருக்கட்டும், ஷேரா இருக்கட்டும், சப்ஸ்கிரைபா இருக்கட்டும், எல்லாத்தையும் கொடுங்க. இன்ஸ்டால எங்களை ஃபாலோ பண்ணுங்க, ட்விட்டர்ல எங்களை ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துலையும் ஃபாலோ பண்ணி நாங்கள் எதுனாலும் சொல்லுவோம் இந்த மாதிரி வாட்ச்லாங் இருக்கு, இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு. ஸோ அதெல்லாம் உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த மேட்ச் முடிச்சுட்டு ரிவ்யூவோடையும் அட்லெட்டிகோ இன்னொரு ப்ரிவியூவோடையும் வரும் யூசிஎலுக்கு. அப்படி வந்துட்டு உங்களை சந்திக்கிறோம். 3 பேரா சந்திப்போம் அப்படின்னு நான் நம்புறேன். சந்திச்சுட்டு அதுக்கப்புறம் உடனே வாட்ச்லாங்க்கும் நம்ம பிளான் பண்ணுவோம். பட் இறுதி கருத்து பண்ணா ஜெயிச்சு மீட் பண்ணுவோம். ஓகே, ஜெயிச்சு மீட் பண்ணுவோம். ஓகே கைஸ், பாய்.